ஐயா உண்மையில எந்த ரோகமும் வராதுங்க இந்த டைம். எல்லாரும் எப்படா எலெக்ஷன் வரும் அந்த பணத்தை அடிக்கலாம் வெயிட் பண்ணி நிக்கிறான் அவன் ஒவ்வொருத்தர் கீழ் மட்டத்துல இருக்கிறவனுங்க. ஏன்னா அவனுக்கு என்ன பண்றானுங்க, செந்தில் பாலாஜி மாதிரி அடுத்த கட்சியில ஒரு ஆளை புடிச்சிட்டு வந்துடுறது. செந்தில் என்ன பண்ணுவாரு, கரூர் கேங்க்னு ஒண்ணு வச்சுப்பாரு, அவங்க ஆட்கள் பணம் சம்பாதிக்க விட்டுருவான். காலகாலமா டிஎம்கே எலெக்ஷன் ஆகி மட்டும் கூப்பிட்டு, அண்ணா வாங்கினே நீங்க தானே தொகுதியில் இருக்கீங்க உங்களுக்கு தெரியாத மக்களா இந்த பார்த்து காசு கொடுத்துருங்க நமக்கு யார் யார் ஓட்டு போடணும், அவன் அப்படியே எண்ணி வைப்பான். அப்படியே போட்டி போட்டு சாத்திட்டு போய்கிட்டே வந்துட போனான். அதுதான் நடக்க போகுது எலெக்ஷன், நீங்க பாத்துட்டே இருங்க. ஆட்டையை போட்ட குரூப் தானே அவங்ககிட்டயே ஆட்டையை போடுவானுங்க, அதான் நடக்கும். இந்த இந்த பூத்துக்குள்ளேயும் தப்பு நடக்குது ப்ரோ, பூத்துக்குள்ளேயும் தப்பு நடக்குது. 2 பேர் தான் உள்ள இருக்கங்கிறதுனால இவங்களுக்குள்ள மூடி மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல பாசு ப்ரோ, இப்படியே போச்சுன்னா அப்பா எம்எல்ஏவாச்சும் ஜெயிப்பாரா? டவுட்டா தான் இருக்குது. இல்ல காசும் கொடுக்க மாட்டாருன்றீங்க. அதான் இல்ல இன்னைக்கு ஒரு பேரண்ட் சொன்னார் பாத்தீங்களா, நீங்க சேப்பாக்கத்துல நிக்கணும்னா ஆசை. அந்த மட்டும் ஹிஸ்டரி ரீக்ரியேட் ஆச்சு சர்க்கார் படம் தான். தக்காளி சவுக்கு சங்கர் என்ன பண்ணா, உதயநிதி நிக்கிற அதே தொகுதியில நிப்பன்னா கரெக்டா தூக்கி உள்ள போட்டானுங்க. அந்த நேரத்துல உதயநிதி நிக்கிற சேப்பாக்கத்துல நான் நிப்பேன் அப்படின்னா அப்படியே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டானுங்க, ஏதோ கேஸ் இது பண்ணி. சவுக்கு சங்கர் இல்ல பூமரே அவன் சில சவுக்கு சங்கர் இங்க பாரு, டிஎம்கே எப்படி இருக்குன்னு பாரு, மொத்த டிஎம்கேமே அவன் சவுக்கு சங்கருக்கு ட்ரிகர் ஆயிட்டு இருந்தானுங்க. அவன் என்ன சொன்னாலுமே ட்ரிகர் ஆகி அவன் மேல ஏன் இப்ப ரீசெண்டா ஒரு ஆபீஸ்ல உள்ள சரோட போயிட்டு 2023 ஹெல்மெட் போடலையாண்டா, அதுக்காக போய் புடிச்சிட்டு நைட்டு வண்டியை தூக்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு. ஓகேவா, அவன் ட்ரிகரை அங்க போயிட்டு பொம்மை முதல்வர்னு கத்தின்னு வந்துட்டான் பைக்ல. அந்த அவரை அசிங்கப்படுத்துறதே இவனுங்க தான். ஓகே, இவனை நோண்டி விட்டு அந்த ஆள் வந்து இவனுங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஏன்டா தொட்டோன்னு மாதிரி ஆயிடுது. அவன் மைண்ட்ல எல்லாம் என்ன தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு சவுக்கு சங்கர் மைண்ட் அவனப்பா இதெல்லாம் சொல்ல அவன் எதுக்கு வேணா சப்போர்ட் பண்ணிட்டோம், ஆனா டிஎம்கே ஒழியாம என் கட்டை வேகாதரான்றதுதான் அவன் டோனு. நான் பேசுவேன்டா டெய்லி அவன் பேசுறதெல்லாம் கேக்குறது இல்ல, ஃபர்ஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இல்ல நீ கேக்குறது தெரியும் மான்ஸ்டர், தனியா கேட்டு நான் கேட்பேன் எப்ப. இல்ல நான் உண்மையை ஒத்துப்பேன். இங்க பாருங்க, நான் உண்மையை ஒத்துப்பேன். எப்ப தெரியுமா நான் ஸ்டாப் பண்ணேன், அவன் ஒரு வாட்டி ஏடிஎம்கே நீட்டுக்கு ஆதரவா ஒரு வாட்டி பேசினான். ஓகேவா, அன்னைக்கே வேலைக்கு ஆகல. அது ஆக்சுவலா அவனோட 1 hour வீடியோ எல்லாம் கேட்க முடியாது. அவன் மிஞ்சி போனா ஒரு 15 minutes 20 minutes கேட்கலாம். அந்த பிட் மாதிரி ஓட்டுவான் பாருங்க ஸ்டார்டிங், அது வேணா இந்த தாவைக்கா ஏடிஎம்கே கூட்டணி நம்பர் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்டா ஓடாத சக்கரத்துக்கு எதுக்குடா உருட்டிட்டு இருப்ப அப்படின்னு நினைப்பேன். இன்னைக்கு கூட உருட்டிட்டு இருந்தான். இல்ல அது பார்த்தாலே இல்ல, ஏதாவது அடி போட்டு வச்சு வைப்போம் அப்படிங்கறதுதான். ஏதாவது அடி போட்டு வைப்போம், அப்புறம் நம்ம தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அதுதான். அதெல்லாம் நெகட்டிவ் தான் வரும். யாருக்கு தெரியுமா ஃபன்னா இருக்கும், நான் இப்ப ரீசெண்டா யாருக்கு தெரியுமா பார்க்க ஆரம்பிச்சேன், நான் ஆக்சுவலா இவன் சேனல் நான் பார்க்காம விட்டேனே ஸ்டார்டிங்ல இருந்து அப்படின்னு, கிஷோர் கே சாமி சேனல் தெரியுமா, இடம் பாவல்னு ஒண்ணு. அததான் இப்ப ரீசெண்டா நான் அதான் அவனதான் ஃபாலோ பண்ணி போதான். அவன் போட்டு வறுத்தெடுப்பான். ஆமாங்க, அவரு தெரியுங்க, அவர் யாருன்னு தெரியும், அவர் என்ன இதுன்னு தெரியுங்க, எல்லாம் சொல்றேன். இப்ப ரீசெண்டா அவனதான் எப்பயுமே பாசிட்டிவா ஒரு நான் எப்பயுமே சொல்றேன், இந்த மாதிரி ஏடிஎம்கே பார்ட்டியோ இல்ல பாத்தீங்கன்னா பிஜேபி பார்ட்டியோ டிஎம்கே அடிக்கிறாங்கன்றக்காக நீங்க அந்த கருத்து நீங்க அதை பாக்குறது ஓகே, அது உங்களுக்கு அந்த பாக்குற அந்த பக்குவம் இல்லைங்களா, ஒண்ணு அதுல இன்ஃபுளுன்ஸ் ஆகி அவங்க வந்து பொய்யா பரப்புற வதந்திக்கு வந்து இதாவீங்க, இன்ஃபுளுன்ஸ் ஆவீங்க, அது ஒரு பிரச்சனை இருக்கு. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அதை எடுத்து நம்ம பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஹா டிஎம்கே திட்டான் பாடுறான்னு சொல்லிட்டு ஒரு பிஜேபி காரனோ இல்ல ஏடிஎம்கே காரனோ அதை எடுத்து போட்டானுங்களா, மறாதனாலே பாத்தீங்கன்னா நம்மள கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா, அதை எடுத்து இவனுங்க வந்து கீழே போட்டு இல்ல விக்னேஷ் ப்ரோ, அது நீங்க சொல்றது 100% கரெக்ட் ப்ரோ. நான்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து சவுக்கு வீடியோ அவன் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல தெரியல, அப்பெல்லாம் சவுக்கோட ஃபேன் மாதிரி அவன் என்ன வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் போயிட்டு நோட்டிபிகேஷன் வந்தாலே அவன் வீடியோ வந்து போய் ஃபுல் வீடியோ கேட்கற மாதிரி இருந்தது. பட் அவன் மாறி அப்படி இப்போ டிஎம்கே சப்போர்ட்ல நான் வந்து ஏடிஎம்கேக்கு மாறினதெல்லாம் அப்புறமேட்டு அவனோட இதுவே போயிடுச்சு. ஆனா நம்மளுக்கு என்னன்னா, ஸ்ட்ராங்கா ஒருத்தன் வந்து பேசுவான்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்போசிட்டா டிஎம்கேக்கு அவன் ஸ்ட்ராங்கா பேசுறானோ அவன் சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவான். அப்ப அந்த வீடியோல ஃபுல்லா கேட்கும்போது தான் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா அது நேர்கோட்லயும் சொல்லலாம். இன்னொரு இது என்னன்னா,
கிடைக்கிற விஷயத்த வச்சு பாத்தீங்கன்னா அது எக்ஸாஜரேட் பண்ணி இல்லாத விஷயங்களை வந்து கொஞ்சம் இது பண்ணியே சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பேசுற ஒரு ஆள் தான் பாத்தீங்கன்னா சவுக்கு. சவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்ல கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது கேக்குது. சவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு அரசியல் புரோக்கர்னு வைக்கலாம். அவர் வந்து அந்தந்த டைமுக்கு அவருக்கு வந்து என்னென்ன டாஸ்க் கொடுக்குறாங்க, என்னென்ன அஜெண்டா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நுங்கம்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்வாதி கேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, ராம்குமார் ஸ்வாதின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியல்ஸான கேஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அது வந்து சிபிஐக்கு போய் ரொம்ப இதுவா போயிருந்துச்சு. அதுல வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க, அந்த பையன் அந்த ராம்குமார் அவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வந்து பாத்தீங்கன்னா பத்தி ஒரு இதுன்ற மாதிரி சொல்லியாச்சு. ஆனா இவரோட ஒரு ஸ்டாண்ட் என்ன தெரியுங்களா இருந்துச்சு, அந்த பையன் வந்து இல்ல அவன் தான் பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த பொண்ணு பின்னாடி சுத்தினா அவன் தான் வெட்டினா, இவர் நேர்ல இருந்து பார்த்த மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது இவரு வந்து பாத்தீங்கன்னா அது எப்பயுமே ஒரு விஷயம் வந்து எப்படி சொல்றது, நமக்கே ஓப்பனா தெரியும் இது இப்படிதான் நடந்துச்சு, இல்ல ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமா பேசுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபேக் நரேட்டிவ் பேசுறாரு. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இந்த ஸ்ரீமதி விஷயம் கள்ளக்குறிச்சியில அந்த ஸ்கூல் ஒண்ணுத்த கொளுத்துறாங்க ஞாபகம் இருக்குங்களா? அந்த போராட்டம் நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த இதுக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அம்மா பேர்ல தான் பாத்தீங்கன்னா அந்த கேஸ வந்து, அதாவது கவர்மெண்ட்ன்றதை தாண்டி ஒரு ஆளுங்கட்சி, ஓகேவா, அவங்களோட ஒரு கட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக, அவங்களோட என்ன சொல்றது ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாண்ட் ஆர்டர் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு அவங்களா பாத்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கே ஓப்பனா தெரியும். இதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒண்ணு நடந்திருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் உடந்தையா போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உடந்தையா போகும்போது, இவர் இல்லாத ஒரு என்ன சொல்றது? இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து அத ஆதாரம் மாரியே சொல்லி, அது இப்படிதாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து ஃபேக்கா நம்ப வைக்குது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா, இவர் நெறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ஃபேக்கா நெறைய சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அதே மாதிரி இந்த இதுக்கெல்லாம் பரந்தூர் விஷயம்லாம் பாத்தீங்கன்னா, இவர் டேட்டாவோட எடுத்து பேசினாரு. ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா மாற்று கருத்து இல்ல. அந்த அதான் சொல்றேனே, சில விஷயங்கள் வந்து இவர் வந்து நெறைய ஃபேக்கா சொல்லியிருக்காரு. சில விஷயங்கள் வந்து ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி, இந்த என்ன சொல்றது, இந்த பரந்தூர் விஷயமா இருக்கட்டும், அரிட்டாப்பட்டியா இருக்கட்டும், இல்ல வேங்கையல் விஷயமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கிடைக்கிற சோர்ஸை வச்சு இன்னும் ஒண்ணு வெளியில நமக்கு கிடைக்கிற தகவலை வச்சு நம்ம வந்து அதை கிராஸ் செக் பண்ணிக்கணும் எப்பயுமே. புரியுதுங்களா? சும்மா அவர் சொல்லிட்டாரு, இது பண்ணிட்டாருன்றதுக்காக பார்த்தீங்கன்னா, அதை எடுத்துன்னு வந்து பேசினா, ஏன்னா அவர் மேல கேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான என்ன சொல்றது தகவலை கொடுத்துட்டாருன்னே அவர் மேல வந்து ஒரு லேண்ட் மோசடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஒரு தனி கேஸ் ஒண்ணு இருக்கு. ஸோ அதான். இல்ல ப்ரோ. இல்ல. நான்லாம் வந்து எப்பயுமே ப்ரோ, நான் எப்பயுமே ஒரு டீட்டெயில் ஏதாவது வந்துச்சுன்னா, நான் மினிமம் அதுக்கு ஒரு 2, 3 ரிசர்ச் பண்ணி தான் நான் பேசுவேன். ஜெனரலா பேச மாட்டேன். ஆனா, அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2000க்கு அப்புறம் இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2015 இல்ல 2014க்கு மேல இருக்க அரசியல் நம்மளுக்கு தெரியும். அதுல ஏன்னா நம்மளுக்கு அது டெய்லி பேசிஸ்ல பார்த்துருக்கேன். ஆனா அந்த 2014க்கு முன்னாடிலாம் நம்மளுக்கு எனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா, அது அந்த டைம்ல நம்ம அந்த அரசியல் புரிதல் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து இப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த ஓல்ட் ஸ்கூல்ஸ்லாம் அரசியல்லாம் வந்து அவங்க அங்கதான் கத்துக்க முடியும். ஸோ நான் பார்ப்பேன். நான் ஆனா ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பேச மாட்டேன். நான் வந்து கொஞ்சமாவது அதை வந்து டீட்டெயில் செக் பண்ணிட்டு தான் நான் பேசுவேன். இல்ல அவரே சொல்லுங்க சொல்லுங்க. எக்ஸாம்பிள் நீங்க சவுக்கு சங்கர் யாரா உன்னோட வலை பேச்சு அந்த மாதிரி எந்த யூடியூப் சேனல் பாப்பேன், இன்க்ளூடிங் மணி இருக்காரு இல்லையா, ஜேர்னலிஸ்ட். என்ன நடுவுல வலை பேச்சுன்னு போட்டேன். அவன் என்ன பேசி சொல்றேன். நான் அதிகமா பாக்குறத சொல்றேன். இது மாதிரி மீடியா பர்சன் பார்க்கும்போது கேட்பேன், அது கட்டத்துல அவங்க உருட்டுறாங்க, முட்டு கொடுக்குறாங்கன்ற தெளிவு எனக்கு எப்பயும் வந்துருச்சு. ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம மக்கள் சிந்தனைகளை தான் பாக்குறோம். ஒரு ப்ராப்ளத்தை வந்து அது முட்டு கொடுக்குறாங்கன்றது எப்படி தெரியும்னா, மக்கள் சிந்தனைக்கு தள்ளி அவங்களாம் ஒண்ணு இன்க்ளூட் பண்ணுவாங்க. இன்னைக்கு பிஜேபி பத்தி சவுக்கு சங்கர் வந்து பாத்தீங்கன்னா இடி ரைடுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு, சரிங்களா? அதே தமிழ்நாட்டு ஒரு ஒரு விஷயம்னா, இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸுக்கு முன்னாடி பிஜேபி போட்டு அடி அடின்னு அடிப்பாரு, சரிங்களா? அலைன்ஸ் ஆன உடனே கிட்டத்தட்ட அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டை கம்மி பண்ணிட்டாரு. ஏன்னா வந்து ஸ்ட்ராங் அலைன்ஸ் நம்ப வைக்கலாம்னு அவர் ஜனங்கள் ட்ரை பண்றாரு. ஆனா அவர் மீடியால உட்கார்ந்து இருப்பாங்களா இல்லையோன்னு ஒருத்தன் அவனே என்னன்றான், பிஜேபியோட டிவிக்கு வந்தாதான் ஏடிஎம்கே பலம், அதுதான் ஒரு நல்ல வலுவான கூட்டணி. ஆனா அதை அவரை அக்செப்ட் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து டிபேட்ல கூட அவர் என்னன்றாரு, ஏன்பா பிஜேபி கூட போனா ஏடிஎம்கேக்கு வந்து கேபினெட் வந்து அவ்வளவு கிடைக்கும்பா சென்ட்ரல்ல, டிவிகே கூட கிடைக்குமான்றாரு. நீங்க தமிழ்நாட்டு அரசியல் பேச மாட்டேன்றீங்களே, மக்கள் அரசியல நீங்க பேசுறது இல்லைல்ல. நீங்க எப்பவுமே குறுக்கு வழியில பணம் எப்படி சம்பாதிக்கலாம், கவுன்சிலரை வச்சு எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம், டிவிகே ஏடிஎம்கே கூட்டம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு பொலிட்டிஷியனோட ஒரு பிரச்சனை நீங்க போனீங்கன்னா டிவிகேக்கு சப்போர்ட் ஏடிஎம்கே இருக்கிறதுனால அவங்கள மதிப்போம் அப்படின்னு பேசுங்களே தவிர,
ஒரு நியாயமான அரசியல அவர் என்னைக்குமே பேசுறது இல்ல இந்த மாதிரியான விவகாரத்துல. டிஎம்கே அடிக்கும் போது மட்டும் அவர் கண்ணுக்கு நியாயம் தெரியும். பாமர மக்கள் இவங்க கஷ்டப்படுறாங்கப்பா, ஊழல் பண்றாங்கன்னுவாரு. அதே ஏடிஎம்கே பிஜேபின்னு வந்துருதுன்னா அவங்க 2 பேரும் புனித நீர்ல குளிப்பாட்டின மாதிரி பேசுவாரு. நான் அப்பயே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஏன்னா எது முட்டு எது உண்மைன்றது நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜ் என்னைக்கு ஒரு அரசியல் வந்தாரோ அன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு நீட் தேர்வு விவகாரத்துல நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது இல்ல. அண்ணன் நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணல, அதுக்கான அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. நமக்கு ஒரு புரிதல் வருது இல்ல. அந்த புரிதல் எல்லா விஷயத்திலயும் இருக்கணும். நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ், அது கிடைக்கக்கூடிய விளக்கம், டிஎம்கே காரன் முட்டு கொடுப்பான்றதுதான் நமக்கு நிலமே தெரியும். ஆனா இந்த மீடியான்ற நேம்ல உட்காந்துட்டு சில பேர் முட்டு கொடுக்குறாங்களே. ஏன் மணியே நிறைய தடவை டிஎம்கேக்கு முட்டு கொடுத்து நான் பாத்துக்கிறேன். அவர் ஏடிஎம்கே கீழே செயல்படுற ஆளு தான். ஆனா டிஎம்கேக்கு முட்டு கொடுப்பாரு. காரணம் என்னன்னா விஜய் ஒரு சக்தி தான், அவர் பண்ணுவாரு. ஆனா ஜெயிக்க முடியாதுன்றாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. பாசு ப்ரோ ஒரே நிமிஷம். நீங்க மணி அவரோட இன்டர்வியூ எடுத்து பாத்தீங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷன் நடச்சு பாத்தீங்களா அந்த 24 அது வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஒரு டிஎம்கேக்கு தான் பாத்தீங்கன்னா பயங்கரமா பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதுல ஏடிஎம்கே பக்கம் அவர் சாஞ்சி வந்திருப்பாரு. டிஎம்கே பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருப்பாரு. இப்போ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சந்திரமுகியா மாதிரி இப்ப ஏடிஎம்கே பக்கம் நிக்கிறாரு. மணி இல்ல ப்ரோ, மணியை நடுவுல கடிச்சிட்டானுங்க ப்ரோ அவனுங்க. டிஎம்கே நடுவுல மணியை அட்டாக் பண்ணானுங்க. கடிக்கிறாங்க கடிக்கலன்ற தாண்டி இவங்க பாத்தீங்கன்னா புனிதர் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும், அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த டைம் பாத்தீங்கன்னா இவங்களுக்காக வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அரசியல் இதுதான். இல்ல இப்ப சினிமா விமர்சகர்கள் கூட அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. ரொம்ப கஷ்டம். ரமேஷ் பாலா அரசியல் அப்டேட் போடுறாரு ப்ரோ. என்ன சொல்றது? மணி அந்தணன் போடுறாரு, சியான் பாலு போடுறாரு. இல்ல மணி இதுல அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியும். இன்னொன்னு அந்தணன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டாக்ஸிக். ஓகேங்களா, மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்கடா. இல்ல நான் ரீசெண்டா சொல்லுங்க பேசு ப்ரோ. ரீசெண்டா ப்ரோ மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஓகே. இல்ல ரீசெண்டா ரொம்ப இதா இருக்கு. கேக்குதுடா. என்ன பண்ணிட்டு ப்ரோ? நான் என்ன பண்ணிட்டு இல்ல ரீகனெக்ட் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டேன். இல்ல அலெக்ஸ் கேக்குதா இப்போ நான் பேசுறது? சொல்றது கேக்குது. என்னடா பயங்கர இதா இருக்குது போலடா. நான் பேசுறது இல்ல நான் பேசுறதுக்கு அப்புறம் தான் ரியாக்ட் பண்றாங்க. என்ன ஆச்சு தெரியல. சரி ஓகே. ஒண்ணுல மோடியே தான் ஒரு மிசைல் விட்டாரு, அது ஸ்பேஸ்க்கு வந்துருச்சு. வேற இல்ல நான் என்னன்னா ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி ஓகேவா, லைக் கரெக்டா நம்ம கட்சி ஆரம்பிச்சு ஒரு கொஞ்ச நாள்ல நான் என்ன நினைச்சேன்னா பத்திரிகையாளர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் எவனுமே நடுநிலையிலன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எவனா ஒருத்தர் நடுநிலை சொன்னானா அவன் தான் பெரிய டிராப்பு, அவன் தான் பெரிய பிளாக் மார்க்கே. சோ எவனும் இங்க நடுநிலை இல்லன்ட்டு விக்னேஷ் ப்ரோ சவுக்கு சங்கர் ஃபேன். விக்னேஷ் ப்ரோ சவுக்கு சங்கர் ஃபேன் தான் தெரியும் நல்லா. ஆனா நடுநிலை எவனும் இல்லன்னு கன்ஃபார்ம் அந்த தமிழ் பொக்கிஷன் யாரு ப்ரோ? அவன் பிஜேபி ப்ரோ. இல்ல அவன் பிஜேபி ப்ரோ. அவன் அண்ணாமலை பிஜேபி. ஆமா ப்ரோ இல்ல ப்ரோ, பிஜேபி எல்லாம் எப்பறா சோர்த்தறீங்க? இல்ல தமிழ் பொக்கிஷன் இவன் அண்ணாமலை ஃபேன் இல்ல ப்ரோ. நாம் தமிழர்னு சொல்றாங்க. இல்ல அவன் சொல்றதை கேளுங்க. அவன் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இதுதான் நாம் தமிழ் சப்போர்ட்டரா தான் இருந்தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட சப்போர்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ணாமலை பத்தி தான் பாத்தீங்கன்னா மெயினா இருந்துச்சு. ஸோ அவன் ஒரு சில பேர் இது மாதிரி ஹையர் பண்ணுவாங்கன்னீங்களா, தனியா கூப்பிட்டு இது மாதிரி நீங்க எனக்கு வேலை பார்க்கணும் இந்த மாதிரி. கொஞ்ச நாள் இல்ல பேசு தமிழா பேசு பாத்தீங்கன்னா சனாதன தமிழர்னு சொல்லிட்டு அவர் தனியா இதுவே வச்சு நடத்தினாரு. ஓகேங்களா, அவனும் பாத்தீங்கன்னா ராஜவேல் நாகராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுலதான் நாம் தமிழர் தான் இருந்தான். நாம் தமிழர் தாங்க இருந்தான். அவன் இங்க 2-3 வருஷம் ஆகுது. ஓகேங்களா, இந்த உம்பளச்சேரி மாடுகளை, இந்த நாட்டு மாடுகளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அடிக்கடி வீடியோ போட்டுட்டு இருப்பான். இல்ல அவனுக்கும் மாரிதாஸ்க்கும் கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு ப்ரோ. மாரிதாஸ்க்கு அண்ணாமலையை பிடிக்காது சுத்தமா. ஓகேவா,
மாரிதாஸ்க்கும் இவனுங்களுக்குலாம் நடுவுல பிரச்சனை ஆயிடுச்சு. ஆக்சுவலா பிஜேபி ஐடி விங்ல என்ன பண்ணியிருக்காங்க, காஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கானுங்க, ஸ்கேம் பண்ணியிருக்கானுங்க. மாரிதாஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். இது இவன் பேசு தமிழால வந்து இவ்வளவு பண்ணியிருக்கான், அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அப்பதான் தமிழ் பொக்கிஷம், பேசு தமிழா இவனுங்க எல்லாம் டிவைட் ஆயிட்டானுங்க. எல்லாம் மாறிட்டானுங்க. பிரிஞ்சு பிரிஞ்சு என்னமோ நீ பண்ணு, நான் என்னமோ பண்ணிக்கிறேன்ட்டு எல்லாம் டிவைடட் ஆகும். பேசு தமிழா வந்து ரீசெண்டா அதுல இருந்து வந்தனால அவன் வந்து அவங்க பிஜேபி சார்ந்து இப்ப இல்ல என்கிட்ட காசு அங்க வராதுன்னு தெரிஞ்சனால வியூஸ் எப்படி வரும்னா யார் மூலியமா வியூஸ் வரும். இப்ப என் சேனல்ல யார் பார்த்தா வியூஸ் வரும், நம்ம பசங்க ஃபேன் பேஸ் தான் ஃபேன்ஸ் வியூஸ் அதிகமா வரும். ஸோ அவன் அதை டச் பண்ணிட்டான். கரெக்டா அந்த பல்ஸை பிடிச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சோ எல்லா யூடியூபும் ஒரு ஒரு கட்சி சார்ந்துதான் இருக்கு. சோ நம்ம எதுவுமே நம்ப கூடாது ஆமா. சொல்ல போனா. நீ யூடியூப் சேனல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இதுன்னு வச்சுக்கோ, உன்னோட மைண்ட் அண்ட் தாட்னு வச்சுக்கோ. ஆனா நான் இந்த நடுநிலை பத்திரிக்கையாளர் நான் டிஎம்கே ஏடிஎம்கே சொல்றவனு கூட நம்பிடலாம், ஓகேவா? ஏன்னா அவன் சொல்லிட்டு பண்றான். இந்த நடுநிலை சொல்றான் பத்தியா அப்படின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது பத்திரிக்கையாளர். இப்போ பேசுற எவனுமே கிடையாது. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா இந்த தெரிஞ்சிச்சு. டாபிக் எதுக்கு எடுத்தேன்னா, இத வந்து மத்தவங்களுக்கு, அதாவது நம்ம தோழர்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் தான் தமிழ் பொக்கிஷத்துக்கு கீழே வந்து கமெண்ட் பண்றாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும், கீழே கமெண்ட் பண்ணிருக்கிறது எல்லாம் டிவிகே அவங்களையும் டிவிகே இங்க பாரு, டிவிகே இருக்கும். அப்படி இல்ல. அவங்களுக்கு வந்து என்ன தெரியுமா, யாராவது டிவிகேவை சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குற டைம்ல இந்த மாதிரி யூடியூபர்ஸ் பேசிட்டாங்கன்னா ஓகே அப்படின்னு ஒரு கைண்ட் ஆஃப் குட் ஃபீல் அவங்களுக்கு, புரியுதா? அந்த டைம்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கதான் இப்போ கமெண்ட்ல தான் போய் நன்றி அப்படிலாம் போடுவாங்க. இப்போ டிவிக்கே மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் சார், டிவிக்கே மட்டும் பத்தி பேசி ஒரு 4 யூடியூப் சேனல் 5 யூடியூப் சேனல் இருந்ததுன்னா நம்ம பசங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு யூடியூப் சேனல்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மி, நம்மளோட சேனல்ஸ் கம்மி. ஸோ இந்த மாதிரி அதர் சேனல்ஸ் பேசும்போது என்ன ஆகும்னா ஒரு அட்ராக்ஷன் தான். அங்கே போயிட்டு நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே பரவாயில்ல தளபதி பத்தி நல்லா பேசுறாங்க, டிவிக்கு பத்தி நல்லா பேசுறாங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல போடுவாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண, ஆனா புரிதல் வேணும். யாருமே நடுநிலை கிடையாது, எல்லாம் ஒரு கட்சி சார்ந்துதான் இருப்பானுங்கன்ட்டு தெரிஞ்சிட்டா போதும். ஆனா ப்ரோ நம்ம வந்து ஒரே யூடியூப் நிமிஷம் சேனல் bro, ஸ்டார்ட் பண்ணாம இருந்துமே மத்த எல்லா சேனல்ஸும் வந்து நம்மளை பத்தி தான் பேசுறான். பேசித்தான் ஆகணும் ப்ரோ. கேக்குது bro, இங்க கேக்குது. பாருங்க, நம்மளை பத்தி பேசினா மட்டும்தான் வியூஸ் வரும் ஒரே நிமிஷம். எந்த சேனலுக்குமே. யூடியூப் சேனலை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதான் சொல்றேன். இந்த கரெக்டா கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. கேக்குது bro, ஓகே. கேக்குது கேக்குது. 2018 நினைக்கிறேன், 18 17 அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஓகேங்களா? அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய தலைமுறை சேனல் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீமான் மட்டும் தான் பாத்தீங்கன்னா பேட்டி எடுப்பாங்க அந்த டைம், நியூஸ் இந்த டைம் அந்த இதெல்லாம். ஸோ அவங்க வந்து என்ன முடிவு பண்ணாங்க, அவங்கள வந்து நல்லா பேசுறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, என்னையடா மீடியால வந்து ஹைட் பண்றீங்க, அப்போ சீமான் என்ன சொல்லி தெரியும், என்னையா ஹைட் பண்றீங்க, நாங்களே மாறுறோம்டா மீடியாவான்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நல்லா பேசுவாங்களோ எல்லாருமே அந்த டைம்ல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க நினைங்களா. அப்ப எந்த அளவுக்கு இதுவா இருந்துச்சுன்னா இது என்னது டிஎம்கே விசஸ் என்டிகேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இதுவா அந்த டைம்ல இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து டிஎம்கேக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசா அப்போ வந்து இது கிடையாது, என்ன சொல்றது, இப்ப இருக்கிற அளவுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலு இவங்கெல்லாம் கிடையாதுன்னீங்களா. இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்கே வந்து, நீங்க வந்து கவுண்ட் பண்ணவே முடியாது டிஎம்கேவோட அந்த யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் ஆகட்டும், அந்த என்ன சொல்றது அவங்க ஹையர் பண்ணி வச்சுக்க அந்த பத்திரிகைக்காரங்களா இருக்கட்டும், இந்த இதெல்லாம். ஸோ அவ்வளோ பேர் அவ்வளோ இதை வந்து நீங்க திரும்புற திசையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சேனல்ல அவங்க இது என்ன சொல்றது அவங்க சப்போர்ட்டிவ் சேனல் இது பண்ணி வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா. இதை மீறி நம்ம இது பண்ணணும்னா நமக்கு வந்து இப்பதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான் ஆகுது, அதாவது 1.5 வருஷம் தான் அது கட்சி ஆரம்பிச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். அதுக்கான நாட்கள் இல்லைன்னு புரியுது. ஆனா அது வந்து அவ்வளோ ஒரு சாதாரண விஷயமும் கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமா ஒரு இதை ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொல்றது, இவங்களுக்கான அதுக்கான பணபலமும் இருக்கு. ஒரு சேனல்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் இல்லை, சோஷியல் மீடியா அதை வந்து ரன் பண்ற அளவுக்கு அதை இது பண்ற அளவுக்கும் பார்த்தீங்கன்னா இது இருக்கு. இவங்களோட அஜெண்டா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பிஜேபியோட நரேட்டிவ். இன்னொன்று அவங்களுக்கு வந்து எங்க எப்படி யாரு செட் பண்ணி இது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கான அது டாஸ்க்கும் கொடுத்துட்றாங்க, இது பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா,
இந்த இதுக்கு பேர் என்னது, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு டிஎம்கே பத்தி பாத்தீங்கன்னா அகைன்ஸ்டா பேசின உடனே நம்ம ஆளுங்க வந்து, இல்ல டிவிக்கு வந்து சப்போர்ட்டிவா பேசின உடனே நம்ம ஆளுங்க வந்து தேங்க்யூ போடுறது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதை நன்றி சொல்றது, இல்ல அதை கட் பண்ணி நம்ம பிரைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அங்கதான் பாத்தீங்கன்னா எப்பயுமே தப்பே நடக்குது. ஓகேங்களா? நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றது வந்து ஈஸியா யாரையுமே நம்பிடாதீங்க. நிறைய பேரை வந்து களம் இறக்குவாங்க. நம்ம கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நானும் அலெக்ஸ் இதெல்லாம் பத்திலாம் நிறைய பேசிட்டு இருந்திருக்கோம். என்னன்னா, புதுசு புதுசா நிறைய பேர் வருவாங்க, நம்ம ஆளுங்க மாதிரியே இருப்பாங்க. அவங்கள என்ன சொல்றது, இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க மாதிரியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களா ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு அவங்களா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் நிறையவும் நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் நடக்கும். ஓகேங்களா? சொல்ல வர்றது என்னன்னா, இது ஒரு என்ன சொல்றது, அவங்க அளவுக்கு நம்ம வந்து யூடியூப் சேனல் இது பண்ணி பெருசா என்ன சொல்றது, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் எத்தனையோ கோடிகள் வந்து பாத்தீங்கன்னா செலவாகும். ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவங்க இது செலவு பண்றாங்க, நிறைய பேர் இது பண்றாங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய இந்த என்ன சொல்றது, நீங்க யூடியூப் சேனல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க கடைசி 2 வருஷத்துல நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. திடீர்னு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஃபுளுசராகவும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிஎம்கே வினேஷ் சப்போர்ட்டிவாவும் இப்ப நீங்க இருப்பாங்க. சொன்னதுக்காக சொல்றேன். இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? எங்க அதெல்லாம் வந்து இன்னொருத்தவனோட சேனல் ப்ரோ. அதுதாங்க சொல்றேன். அவன்லாம் பழைய ஆளுங்க, புரியுதுங்களா? அவன்லாம் பாத்தீங்கன்னா போனாச்சு டிஎம்கேல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அதான் சொல்றேனே, இந்த எப்படி சொல்றது, இந்த கந்த சஷ்டி கவசம் இஷ்யூ வந்துச்சு பாத்தீங்களா? அந்த அந்த டைமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி டைமா இருக்கட்டும், முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் இவங்களோட டார்கெட், இவங்களோட இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த சீமானு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆளுங்கட்சியா வர ஆரம்பிச்சுட்டாங்களோ அவங்களோட அந்த நெட்வொர்க்கை வந்து இன்னும் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ, இன்னும் எந்த அளவுக்கு, இன்னொன்னு அவங்க ஓன் ஃபேமிலியிலே பாத்தீங்கன்னா இந்த பெண் மீடியா அது இதுன்னு வரவும் அவங்க இன்னும் அவங்களோட ஐடிவிங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டெவலப் பண்ணி அதை ஆர்கனைஸ்டா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை வந்து கட்டமைச்சிட்டாங்க. நம்ம இப்போதைக்கு அது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு அந்த ஐடியா உங்களுக்கு கொடுத்ததே பிரசாந்த் கிஷோர் தான் ப்ரோ. அந்த எலெக்ஷன் ஆமா பிஃபோர் ஆமா வந்து அந்த பிகே தான். 2020 எலெக்ஷன்ல வந்து ஸோ இவங்க ஸ்டாலின் எல்லாருமே யூடியூபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு ஒரு விருந்து வச்சு எல்லாருமே பேசி காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த பப்ஜி மதன் ஒருத்தர் இருப்பார், தெரியும்ல, ஆமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா அவர் அப்ரோச் பண்ணும்போது அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, டேய் உங்க தலைவருக்கு பேப்பரை பார்த்தே ஒழுங்கா படிக்க தெரியல, அவனுக்குலாம் நான் சப்போர்ட் பண்ணணுமா, அந்த மாதிரி வந்து கலாச்சிட்டு இருக்காரு. சோ அவரு அதனாலதான் டிடிஎஃப் வந்து வாசனு நிறைய பேரை ஆமா டார்கெட் பண்ணி அதனால்தான் அடிப்பாங்க. ஆமா ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க, மதன் மேல வந்து ஒரு அக்யூசேஷன் வச்சு உமனை பத்தி தப்பா பேசுறான்னு ஒரு அக்யூசேஷன் வச்சு அவனை உள்ள போட்டு அவனோட லைஃபே வந்து காலி பண்ணிட்டானுங்க. சோ ஆக்சுவலா இந்த மாதிரி மதனை பின்னாடி இல்ல இல்ல மிரட்டலும் இருக்கும். மதனை விட கேவலமா பாத்தீங்கன்னா பிலிப் பேசுவானுங்க. ஓகேங்களா? அதுல குருபாய்னு ஒருத்தன் வந்து ரொம்ப இதுவாகவே பேசிருப்பான், கொச்சையாவே பேசிட்டு இருப்பான். ஆக்சுவலா குருபாய் வந்து அதெல்லாம் எனக்கு கேட்டானுங்க ப்ரோ, அப்பவே ஆஹ் அதான் கேட்டானுங்க. அவர்லாம் மதன் அந்த அரெஸ்ட் போட்டோல பண்ணும்போது. இருப்பாரு, ஸ்டாலின் கூட அந்த போட்டோல இருப்பாரு, நான் ஆமா பார்த்திருக்கேன் அந்த ஆமா எலெக்ஷன் மதன் பிஃபோர். அரெஸ்ட் பண்ணும்போதே பிலிப் எல்லாரும் கோட் பண்ணி பிலிப்பை ஏன் இப்போ நீங்க பிடிக்கல அப்படின்னு கேட்பானுங்க. ஓகேவா? ஒரு ஆக்ஷன் இல்ல, ஒரு விசாரணை இல்ல. பிலிப்லாம் வந்து டூ த கோர் பேசுவான், ஆனா பக்கா ஊப்பி அவன். அதனால அதுக்கப்புறம் விட்டானுங்க. பிரியாணி மேனு ஒருத்தர் இருப்பான் ப்ரோ, பாத்தீங்களா? பிரியாணி மேன்னா இப்ப ரீசெண்டா பாத்துருக்கேன். ஃபிளட் வந்துச்சுல, சென்னை ஃபிளட், அதெல்லாம் போட்டு செம்மையா கலாச்சிருப்பான் எக்ஸ்போஸ் டிஎம்கே. பண்ணுவான், அவன் நல்லா ஆமா எக்ஸ்போஸ் பண்ணி இது பண்ணி அவனையும், விட்டுருவான். ஆமா அந்த பொண்ணு அவனையும் வந்து ஒரு உமன் கேஸ்ல வந்து ஃபேக்கா இது பண்ணி அவனையும் வந்து ஜெயில போட்டானுங்க. அவன் வந்து அந்த அக்கா கேஸ்ல மாட்டான்டா. ஆனா அவன்கிட்டயும் லைட்டா தப்பு இருக்கு. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு செக் எக்ஸ்ட்ரீமா பண்ற அக்கா போயிடுவான். தானே? டேய் விட்றா, அததான் அக்கான்ட்டுல. அவன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிடுவான். ஓகேவா? பிரியாணி மேன் ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிடுவான். இதுல என்ன தெரியுமா ஃபன்னு? பிரியாணி மேனுக்கும் இஃப்ரானுக்கும் ஆகாது. ஏன்னா அவன் இஃப்ரானை போட்டு பொலன்னு பொழப்பான் பிரியாணி. ஓகேவா? அதுதான் ப்ரோ மேட்ரு. இர்ஃபானை வந்து அந்த ஒரு ஆக்சிடென்ட் பண்றோம்ல, ஒரு ஆக்சிடென்ட் ம். பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடும், ஹிட் அண்ட் ரன் கேஸ். ஓகேங்களா? ஆமா. டெட்டு செத்துடுவாங்க, ஆனா அவன் ஆமா ஆமா தப்பிச்சிடுவான். எப்படி தப்பிச்சிடுவான்ட்டு இவன் எக்ஸ்போஸ் பண்றான். நீ வந்து உதயநிதி கூட வந்து க்ளோஸா இருக்கிறதுனால நீ ஒரு ஆமா. கொலை பண்ணிட்டு நீ தப்பிச்சிடுற அப்படின்ட்டு அவன் எக்ஸ்போஸ் பண்ணதால அவனை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க பிரியாணி மேல. அவன் கூகுள் மேப்ல காப்பான். இங்க நான் எங்க எல்லாம் போனேன் அதெல்லாம் கூகுள் மேப்ல வந்து மாத்த முடியாதுன்னு அப்படி காப்பான். இவன் அழகா திருப்பி ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இங்க பாரு, அந்த ஆப்ஷன் இருக்கு, அதுல எப்படி வேணா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு காமிச்ச உடனே
இவங்க இருந்து ரிப்ளை வராது. ஏய் அவன் அந்த கொலை ஜென்ரிக்கை எக்ஸ்போஸ் பண்ணும்போது கூட மாசு சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஐயோ அரெஸ்ட் பண்றானுங்களோ கேக்குதுங்களா? அப்படின்னு நினைச்சேன். இல்ல கேக்குது. ஒரு நிமிஷம். நீங்க சொல்ற இந்த இர்ஃபானா இருக்கட்டும், மத்த இவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயே டயர் 1 டயர் 2ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் தனித்தனியா வேற வேற இது வருவாங்கன்னுங்களா. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா யூடியூப் ரூட்டர்ஸ்க்கு அவர் ஆரம்பிச்ச காலத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த ஜென்ராம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேற என்ன ஒருத்தர் செந்தில்வேலா திமுகவோட அண்டா. கேக்குதுங்களா? விட்டு விட்டு கேக்குது ப்ரோ. கேக்குதுங்களா? விட்டு ஓகே விட்டு ஓகே. கேக்குது இல்ல bro. இல்ல மைக் ஆ, மைக் மைக் கட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இல்ல விக்னேஷ் ப்ரோ அது எனக்குமே ம், இஷ்யூ இருக்கு. அப்பப்போ தூக்கி போடுது என்ன. அப்பப்போ எனக்குமே தூக்கி ம். பிடிச்சிருக்கு. 2 வாட்டி தூக்கி பிடிச்சி தெரியல நடுவுலயே என்ன. தெரியல பேக் சும்மா ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணேன், இதுலயே ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. ஓ அது ரிப்போர்ட் அடிச்சிட்டானுங்களா அந்த ஐடியா? இல்ல அந்த ஐடி இருக்குது, அதுல இருந்து கனெக்ட் பண்ண முடியல, அதனாலதான் இதுல வந்தேன். ஓகே ஓகே. இல்ல ம், எனக்கு இப்ப ரீசெண்டா இந்த ஐடியில பிரச்சனையா இருக்கு ப்ரோ. தூக்கி போடுது ஸ்பேஸ்ல அப்பப்போ. ம். இல்ல அதுதான் சொல்ல வந்தேன் நான். இந்த தமிழ் கேள்விகள் செந்திலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜென்ராம்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஐயன் கார்த்திகேயன், இவனுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் வந்து ஒரே குரூப்பா தான் இருந்தாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தனித்தனியா ஆரம்பிச்சதான் இந்த சேனல்ஸ் இது பண்ணது எல்லாமே. ஆக்சுவலா அவங்க கிட்ட ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சேனல்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் யாரையோ ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு. அரண்சை பாத்திருக்கீங்களா? ம் அரண்சை ப்ரோ அவ்வளோ பக்கா தீக்கா ப்ரோ. அவனுங்க பக்கா தீக்கா இப்போ அப்படியே ஊப்பியா மாறிட்டானுங்க ப்ரோ. பக்கா ஊப்பியா மாறி உக்காந்துட்டானுங்க அப்படியே. டிட்டோ ஊப்பி சொல்றத அப்படியே கரெக்டுன்னு இல்லைங்க. பேசி ஏங்க இது ப்ரொபகண்டா பண்றானுங்க. இல்லைங்க தீகா வேற இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு இதுல வந்து தீகா வேற, இது டிஎம்கே வேறன்னு கிடையாதுங்க. எல்லாமே மிங்கில் ஆகி போச்சு. ஓகே கரெக்ட் ப்ரோ. உங்களுக்கு நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட் ஆஹ், ப்ரோ. அதாவது இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீக்கால ஆமா உள்ளவங்க ஆமா. இல்லைங்க. இல்ல நீங்க இல்ல சொல்றது நான் கரெக்ட். நான் என்ன ஒரே மேட்டர்னா விஷயம் நான் ஒரே விஷயம் ம், சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா இங்க வேங்கைவேல் பிரச்சனை வந்து எதில் நடந்துச்சு புதுக்கோட்டை மாவட்டத்துல அந்த இது அதான் மனித கழிவு வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரை கண்டாங்க. அந்த பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள்லாம் போராடிக்கிட்டு அந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் மேல தண்டனை இது அதாவது அவங்க மேல அந்த சார்ஜ் தான் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இன்னும் குற்றவாளியா இல்லையான்னு சொல்லிட்டு அதை கோர்ட்டு தான் சொல்லி ஆகணும். அந்த டைம்ல வந்து ஐயா கி வீரமணி இருக்கார் பாத்தீங்களா, பெரியாரோட கடைசி வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு ஆமா ஆமா. அவரு வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாகவும், போலீஸுக்கு காவல்துறைக்கு சப்போர்ட்டாகவும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு எதிராகவும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாரு. அதுவே அந்த டைம்ல வந்து அதாவது எப்படின்னா பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இவரு அந்த சங்க தமிழ் இருப்பார் பாத்தீங்களா, இது விசிகால அவர்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிருந்தாரு. ஐயா அவர்லாம் வயசுல மூத்தவருங்க, என்னெல்லாம் ட்ரிகர் பண்ணி விட்டா அப்புறம் நான் வேற மாதிரி இது பண்றோம் அப்படி இப்படி வாயை பிடுங்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆங்கர் வந்து ஒரு மாதிரி இது பேசி விட்டாரு. வீரமணி இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்களே அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்றது, இன்னைக்கு வந்து தப்பு நியாயமா பாத்தீங்கன்னா அந்த கேஸ் அந்த இது புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து வன்கொடுமை. இந்த அளவுக்கு எல்லாம் இல்ல போக வேணாம் ஒரே bro. இந்த நிமிஷம் அளவுக்கு எல்லாம் போக வேணாம். இல்ல ஒரே நிமிஷம். வன்கொடுமை தடுப்பு சட்டம் அந்த கோர்ட்ல நடந்துட்டு பாத்தீங்களா, அதை நடத்துனதே பாத்தீங்கன்னா யாருன்னா கம்யூனிஸ்ட் அந்த சண்முகம் அந்த இவங்க அவங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன சொல்றது அந்த தலித் மக்களுக்கு ஆதரவா நின்னாங்க. ஆனா இங்க தீகா தவறி போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இது பண்ணிட்டு தானே இருக்கு. ப்ரோ தீக்கா நிக்கல ப்ரோ. தீக்கா லாஸ்டா ஜாயின் பண்ணனுங்க ப்ரோ. சும்மா நாங்களும் இருக்கணும் குரல் கொடுத்தவனுங்க ப்ரோ. தீக்கா கிரெடிட் அதாவது அவரு வீரமணி என்ன சொன்னாருன்னா, அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன்னு போலீஸ் சொன்னாங்களே, அதுவுமே விஜயண்ணா வந்து வேங்கவேல் போறேன்னு ஒரு அன்அபிஷியலா ஒரு நியூஸ் வந்துச்சு. பரந்தூர் போயிட்டு வந்துட்ட பிறகு ஒரு நியூஸ் வந்துச்சு, வேங்கவேல் போறாரு அப்படின்ட்டு. சோ அதுக்காக ஃபாஸ்டா அவங்க சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அப்பதான் இவர் வந்து இந்த அவரு வீரமணி அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இதுல வந்து நீங்க அரசியல் பண்ணாதீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதுதான் இந்த சங்கத்தமிழன்னா வந்து செம்மையா கோபமாயிட்டாங்க.
இல்ல ஆக்சுவலா சங்க தமிழனுக்கு உங்களுக்கு வந்து எப்படி என்கிட்ட தெரியுமா? ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. நீங்க வந்து திக தான், நீங்க வந்து ஆஹ், ஒரு பெரிய கட்சி தான் வச்சுக்கிறேன், ஓகே. ஏன் வந்து பெண்களுக்கு எதிரான விஷயங்களை வந்து நீங்க பேசவே மாட்டீங்க? 2021க்கு முன்னாடி பேசின அந்த அந்த சமூக செயற்பாடுகள் இந்த தீக்கால இருக்கிற அந்த பெண்கள் எல்லாம் பொடி பிடிச்சுக்கிட்டு வருவாங்க, ஏடிஎம்கே கொத்தி கொதற. ஆனா இப்ப ஒருத்தவங்க வாய் திறக்கல. ஆனா நம்ம தலைவர் அறிக்கை விட்டா மட்டும் அப்படியே வந்து கடிச்சு குதறிட்டு போயிட்டு இருக்காங்க. லீனா ப்ரோ அது கூட விடுங்க. இப்போ தீகாவோட நோக்கம் என்ன? ஆக்சுவலா தீகாவோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரியாரோட கொள்கையையும் பெரியாரையும் கொண்டு சேர்க்கறது தான், எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறது தான் அவங்களோட வேலையே. அவங்க வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இல்ல, ஸோ ஓட்டு அரசியல் எல்லாம் அவங்க பண்ணல. அவங்களோட வேலை பெரியாரையும் பெரியார் கொள்கையும் எல்லாருக்கும் சேர்க்கணும், இந்த ஜென்ரேஷனுக்கு சேர்க்கணும். ஓகேவா? இந்த ஜென்ரேஷனுக்கு பெரியாரையும் பெரியார் கொள்கையும் சேர்த்தது யாரு? விஜய் அண்ணா தான். வேற விஜய் ப்ரோ, வேற யாரு? அவன் தான். கட்சி ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷத்துல யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பெரியார் பத்தி பேசுறாங்க, பெரியார் பத்தி படிக்கிறாங்க. அவர் தமிழ்நாடு கட்சி ஃபுல்லுமே. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஆமா. அந்த சோ முதல் சோ இது என்னன்னா கல்வி விருதுலே இதை சொல்லிட்டாரு. முடிச்சிடுறேன் ப்ரோ. அதுதான் இப்போ திமுகவே பண்ணாத வேலைய விஜய் வந்து பண்ணிருக்காரு. ஓகேவா? எல்லாருக்கும் பெரியாரை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அப்ப திக என்ன பண்ணணும்னா உண்மையான இருந்தா விஜய் அண்ணாக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சு ஒரு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இவனுங்க வந்து திமுக கூட சேர்ந்துக்கிட்டு காசுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அது திகாவே கிடையாது ப்ரோ, அது எப்பவோ திமுகவா மாறிடுச்சு. சரியா? திமுகவுக்கு எதிராக ஒரு 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 பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல குரல் கொடுப்பாங்க. ஆனா இங்க சமூக சீர்கேடு நடக்குது, இங்க ஊழல் வழக்கு நடக்குது, இதெல்லாம் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா பெரியாருக்கு பெண் வாங்கி கொடுத்ததே வந்துட்டு கலைஞராம. என்ன ப்ரோ சொல்றீங்க? இல்ல பெரியார் தெரியாதா? பெரியாரையா கைது செய்யலாம்னு சொல்லிட்டு கலைஞரே ஒரு வாட்டி சட்டத்தில் செஞ்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா? நீங்க பேசுறது. ஆஹா. அவரு பெரிய நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்றேன். பெரியார் சிக்ஸம் பேசுறவங்க யாரா இருந்தாலும் 1 to 1 என் கூட வாங்க, பேசுவோம். சரியா? நீங்க மட்டும் நான் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் இனிமே ஸ்பேஸும் போட மாட்டேன், ஸ்பேஸ்ல ஸ்பீக்கராகவும் இருக்க மாட்டேன். அப்ப விக்னேஸ்வர கிட்ட கேளுங்க. இது ஊபிஸ்க்கு ப்ரோ, நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் அதை விட அதிகமா இருக்கு. அவரு ஆனா இல்ல விக்னேஸ்வர முன்னாள் ஓபின்னு சொல்ல முடியாது, அவர் முன்னாள் வேற. நானே வாட்டி கூட்டு போறேன் என்ன போயிட்டு இப்ப ஆரம்பிச்சதே இல்லாம அடிக்கிறீங்களே. ஏய் இப்போ ஆக்சுவலா உனக்கு டிஎம்கேடா இன்னைக்கு காலைல பாரு அலெக்ஸே, நம்ம ஆள் பேசி கரெக்டா 15 மினிட்ஸ்க்குள்ளடா வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போட்டு விட்டானுங்க. வைரஸ் எல்லா இடத்துலயும், எல்லாரும் இங்க ஸ்பேஸ் போட்டானுங்க. பெரிய பெரிய ஐடிஸ், எல்லா பெரிய ஐடிஸும் தீகா ஐடிஸ். இல்ல என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அதான் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரிலேட்டிவ் தெரியும். இவனுக்கு புலம்புறது எப்படி இருக்கும்னா, இவனுக்கு சர்க்கிள் வேணா கை தட்டுவானுங்க, ஜாலியா இருக்குது, சூப்பரா இருக்குது. முடிதான் போது சொல்லுங்க. வாய்ஸ் தெளிவா இல்ல ப்ரோ, கேக்கல. நைட்ல இல்ல திடீர்னு நைட்ல மீட்டிங் போட்டிருக்கானுங்க நம்ம பசங்க. நைட்ல என்ன மீட்டிங்? இல்ல கால் பண்ணானுங்க. ஓ அந்த நம்ம குரூப்பா? இல்ல ப்ரோ, முதல்ல உண்மையான பஞ்சதந்திர குரூப்னா நம்ம குரூப் தான் ப்ரோ. எப்ப என்ன பண்றானுங்க ஏதா பண்றானு எதுவுமே தெரியாது. அதுவும் நம்ம சரி விடுங்க, அதை அப்புறம் பேசிக்கலாம். சீச்சி அதான் இது சொல்லுவானே, அதான் இருக்கேன். இல்ல ஸ்பாரிங் இஸ் குட் ஒன்லி. ஆனா அடுத்த வாரமும் அதான் இல்ல ப்ரோ, அடுத்த வாரம் மீட் இருக்குது. அடுத்த வாரம் மீட் உண்மையிலே இல்ல ப்ரோ. இப்ப நம்ம திட்டுறது வேற,
ஆளுங்கட்சியை நம்ம குறை சொல்றது வேற, கூட ஏன் விஜய் சொல்றதே வேற. சின்ன பசங்க எல்லாம் கூட்டு வச்சு அடிக்கிறாரு bro. இது எப்படின்னா சின்ன பசங்க எல்லாம் கல்தாமட்டில் அடிக்கிறானுங்க முதலாளின்ற மாதிரி எல்லாம் அடிக்கிறானுங்க. வர்ற சின்ன பொண்ணு இந்த மாதிரி ஏன் பசங்க, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் இவங்க அடிக்கிறது. அதுவும் அதுவும் இது இது மனசார தெரியுது, புரியுதா? இப்ப இது காசு கொடுத்தும் இல்ல, கூட அவங்க டிவிக்கு சப்போர்ட்டும் இதெல்லாம் தேவையில்லை. அதான் அவங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லும்போது சுருன்னு ஏறுது இவனுங்களுக்கு. அசிங்கப்படுத்துறான் சார், அதான் மேடையில கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துறான், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அசிங்கப்படுத்துறான் நம்மள வேணும்னு. அதுக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த அவதூறு பரப்பிட்டு வராங்க பத்தியா, இது தேர்தல் வாக்குறுதின்ற பேர்ல நாங்க வந்தா நீட்டை இது பண்றோம், நாங்க வந்தா பாத்தீங்கன்னா அதை சரி பண்றோம் இதை சரி பண்றோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்துட்டு வரக்கூடாது. எங்களால இதுதாங்க முடியும். ஆனா இல்ல ப்ரோ, இல்ல ப்ராமிஸா சொல்றேன். இல்ல இல்ல ஏதாவது 26ல இல்ல இறங் பாய் மோஸ்டா நான் வெயிட் பண்றது எது தெரியுமா? எதை வச்சு ப்ரோ ஓட்டு கேட்பானுங்க? ஆமா ப்ரோ, ஏன்னா அவங்க மேனிஃபெஸ்டோ 21ல இல்ல 21ல அவனுங்க என்ன வேணா கேட்கலாம். கண்ணாயிரம் எடு அந்த வெப்பன்ஸ் எது ஹிந்தி எதிர்ப்பா கொன்னு போட்டுரும் எத்தனை வாட்டி இல்ல இன்னும் எத்தனை தடவை தான் ப்ரோ அந்த பழைய பஞ்சாங்கத்தையே பேசி இவங்க ஓட்டு கேட்க போறாங்க? இப்ப உள்ள நடைமுறை அரசியலை பத்தி பேசுங்கடா அப்படின்னா இல்ல ஏம்ஸ் கல்லு தூக்கினா கல்லால் அடிப்பானுங்க, நீட்டு தூக்கினா செருப்பால் அடிப்பாங்க, வேற எதை தூக்குறது? இது எங்க இல்ல நாங்க இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்தா ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ற படம் எல்லாமே ஃப்ரீ. முதல்ல அவன் சினிமா விட்டு போனது நல்ல விஷயம். ரெட் ஜெயின்ட் உருப்படாம போச்சுன்னா அது இன்னும் நல்ல விஷயமா இருக்கும். ஆல்ரெடி நிறைய ஓப்பனா கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க எல்லா ப்ரொடியூசரும். எங்களுக்கு வந்து சினிமா சுதந்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. விக்னேஸ்வரம் உதயநிதி மன்றத்துல இருந்திருப்பாரு முன்னாடி. ப்ரோ எனக்கிட்ட இருக்கிற எல்லா கேஸும் எழுதியாச்சு, மீதி அந்த ஒரு கேஸ் தான் இருக்குது. எல்லாத்தையும் மேல எழுதி இல்ல இப்ப கவுன்சிலர் வாங்கணும்னா வாங்கிட்டு வர்றா விக்னேஷ் ப்ரோலா ஈஸியா கவுன்சிலர் 2 படம். ஆனா இப்ப வாங்க முடியாது, கஷ்டம். படம் நடிக்கிறதுல விக்னேஷ் ப்ரோ இல்ல இன்னொரு கேஸ் இருக்குது. அதான் சென்றாயா பழிய நீ ஏத்துக்கிறியான்ற மாதிரி செங்க வராயான்னு. இது ஒண்ணும் இல்ல ப்ரோ, என்னன்னா எம்என்எம் கட்சி நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா ஒரு டைம்? மக்கள் நீதி மையம் கடலூர்ல ஏதோ ஸ்டேஜ் போட்டாருன்னு கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு டைம். பிக் பாஸ்லயே பாத்தீங்கன்னா அநியாயம் பண்றவங்களுக்கு, தப்பா பண்றவங்க, புள்ளி பண்றவங்களுக்கு, டார்ச்சர் பண்ற சைக்கோங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இல்ல எல்லாம் நோட் பண்ணீங்களா? இல்ல டே நான் பிக் பாஸே பார்க்க மாட்டேன் போய் எம்என்எக் வச்சுக்காம சொல்றேன். நான் ஒரு 3 சீசன் பார்த்தேன். கமல் சார் மைண்ட் செட் என்ன இருக்குமா, வந்து யாரும் தப்பானவங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அந்த கேமே நடத்துவாங்க. ஆனா ப்ரோ இந்த பிக் பாஸ்ல கவினு கரெக்டா ஒண்ணு கேட்டிருப்பான் தெரியுமா? சார் யாராவது தெளிவா சொன்னாலே எனக்கு புரியாது, நீங்க வேற பேசுறீங்கன்னு ஓப்பனாவே கலாச்சிருப்பான். ஆனா ப்ரோமோ பாக்குறவன் ப்ரோ, பிக் பாஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். வால்யூம் பிசினஸ் ஒரு வால்யூம். ஓகே, ஒரு டிவி ஷோவே நேர்மையான அர்த்தம் ஒரு நாட்டை அப்புறம் இது பண்ண முடியும். நான்லாம் பிக் பாஸ் லாஸ்டா பார்த்த சீசன் தெரியுமா? ஆரி அந்த பாலாஜி அவன் பேரு தாடி பாலாஜி. என்ன பொறுத்தளவு பார்த்தீங்க, நான் லாஸ்ட்லியா இருக்கும் போது பார்த்தேன் ப்ரோ, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை ப்ரோ. ப்ரோ கேக்கல விக்னேஷ் ப்ரோ, உங்களோட வாய்ஸ் மட்டும் ரொம்ப டல்லா கேக்குது. இல்ல நேத்து ரெட்ரோ ஓடிடில வந்தனால பாத்துட்டு வாயடிச்சு போயிட்டாரு. கொஞ்சம் வெக்ஸ்மா தர போட்டு வந்தா எதுலடா ரிலீஸ் ஆயிச்சு? இல்லடா அலெக்ஸ், இல்ல அரசியலை பொறுத்தளவு நான் வந்து ரஜினி சார் கொடுக்குற மரியாதையை கூட பாத்தீங்கன்னா இவரு கமலஹாசன் கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஆமா உண்மையில அவனாவது போயிட்டான். ஏன்டா அவன் எல்லாம் பேசுற தெரியுமா? சொல்றா சரி விடுங்க, அவர் மிஸ்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினி. இல்ல நான் பொதுவா சொல்றது என்னன்னா, இந்த மனுஷன் யாரு ரஜினி சாராச்சும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஓப்பனா ஒரு பிஜேபின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஒரு இதுதான் சொல்றது, அவரோட இதுல கரெக்டா இருப்பாரு நீங்க. ஆனா இவருக்கு எதுல இருக்காருன்னே தெரியாது, புரியுதா? இவரு கமல் சார் கூட கமலஹாசன் நடு ரோட்ல நிக்கிறாரு. இல்ல யோசிச்சு பாரு,
அங்க சங்கிக்கு மட்டும் நான் அவன் கூட கூடாது, அப்படி இங்க கிடையாதுடா. வந்து கமலஹாசன் இல்லடா, ஒரு ஒரு தப்பு பண்ணாலும் அந்த தப்புல கரெக்டா இருக்கவங்க கிட்ட ஒரு மரியாதை கொடுக்கலாம், புரியுதா? நீ ஏதோ ஆனா ப்ரோ இல்ல உண்மையிலே அதான் இல்ல ப்ரோ, இந்த விஷயத்துல பெருசா அவன் உஷாரு. ஏன்னா அவனுக்கு வந்தா என்ன நடக்கும், வராம இருந்தா என்ன நல்லது நடக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, கரெக்டா போயிட்டான். இது ஆனா இது கமலுக்கு இது உண்மையிலே இது இல்ல ப்ரோ தவறா ஒரு நிமிஷம் போகுது. சொல்றேன். இல்ல கமல் சரி ப்ரோ, இல்ல இருங்க, கமல் வராம இருந்தா நடந்த நல்லதை விட வந்து நல்லா நடந்தது நல்லதுதான் அதிகம், உங்களுக்கே தெரியும். ஏன்னா கட்சின்ற பேர்ல தான் ஏதாவது சீட்டு வந்துட்டு கேட்பாரு. ரெண்டாவது அவர் ரெஜெண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஆனா ஒரு அந்த சப்போர்ட்ல தானே விக்ரமே ரிலீஸ் பண்ணாரு. விக்ரம் ரெஜெண்ட் இல்ல சப்போர்ட் தானே நான் வந்துச்சு. இல்லடா, ரெஜெண்ட் எல்லாம் நான் விக்ரமே நான் பெருசாக கேக்குறது ரிலீஸ் என்னன்னா, இதே கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கை எல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு, ஓகேவா? இன்னொன்னு இப்ப ஏஐ படிக்கலாம் போனாரு, இது பண்ணாரு. நான் கேக்குறேன், எந்த வேலையை தொட்டாலும் மருதநாயகம் படம் எடுத்தாரு, அது ட்ராப் அவுட் ஆச்சு. ஏதாவது ஒரு விஷயத்த தொட்டா அட்லீஸ்ட் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும், புரியுதா? ஒரு ப்ராஜெக்டோ ஒரு இதுவோ எடுத்தோம்னா எதுல எடுத்தாலும் ஒரு அறகுறை, எதுல எடுத்தாலும் ஒரு அறகுறை. அதுல வந்து ஒரு பாதி இது பண்ணிட்டு அதுல வந்து இன்னொன்னு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து நம்ம வேற ஒரு இது மூடு swing விக்னேஷ் ப்ரோ, தானே நீங்க இருக்கு. என்ன சொல்ல வரீங்கன்னா இப்ப நாடாளுமன்றத்துல அவர் வந்து பேசுறது அதே மாதிரிதான் இருக்குங்கிறீங்களா? இல்ல, நாடாளுமன்றத்துக்கு அவர் போவாரான்னு எனக்கு டவுட் தாங்க. அன்புமணியா இருக்கு. அவர்தான் ஆனா அவரை இல்லடா, மதியறதே இல்ல, போர் அடிக்குதுன்னு நாடாளுமன்றத்துக்கு வச்சுக்கோங்க. ஒரு ராங் பர்சன் சூஸ் பண்ணாங்களா? 10 நிமிஷம் தானே டைம் பேச ஒன் கொடுப்பானுங்க. ஒன் இல்ல ஒரே இவரு விஷயம், இல்ல ஸ்டார்டிங்கே 10 நிமிஷம். நான் கூற வருவது இல்ல ஒரே விஷயம் என்னவென்றால், சொல்லிடுறேன். மன்றம் என்பது இல்லப்பா, ஆரம்பிப்பார். இவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சு விட்டு கட்சி ஆனதே விட்டு இவர் அமெரிக்கா போயிட்டாரு, ஓகேவா? அப்ப இருக்கும்போது இவருக்கு நாளைக்கு இது ஆமா ப்ரோ, ராஜ்யசபா இதை யோசிக்கவே இல்ல. கட்சி யாரு ராஜ்யசபா நடத்துவா? இல்ல இல்ல யாரு கட்சியை நடத்துவா? இவர் இல்லப்பா அங்க போயிட்டாருன்னா இல்ல இல்ல ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா கூட இவர் என்ன பார்லிமெண்டா போய் உட்கார போறாரு? ஒரு ஜாலியா இவருக்கு மைண்ட் எப்ப தோணுதோ அப்ப ஏஐ கத்துக்கிற மாதிரி பார்த்தா வேற ஏதாவது ரோபோட்டிக் கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இல்ல ப்ரோ, எனக்கு என்னன்னா இன்னைக்கு ஒரு பிரஸ்காரங்க வந்து பிரஸ் மீட், சும்மா ஒரு பிரஸ் மீட்ல திடீர்னு வெளில வந்தாரு, அங்க வந்து நின்னாரு. ஒரு பிரஸ்காரன் அப்படியே சப்புன்னு அடிச்ச மாதிரி கேட்டான், இந்த மாதிரி ஃபேமிலி அரசியல், அதாவது குடும்ப அரசியல் வேணாம், அதை போட்டு தமிழ்நாட்டுல மிதிக்கணும், அதை தமிழ்நாட்டை விட்டு அகற்றணும், நீங்களே இப்ப என்ன பண்ணீங்கன்னு கேட்டோன்னே ஓகே நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டோம். விக்னேஷ் ப்ரோ, சிங்கப்படையில இதுல கொடுமை எனக்கு என்னன்னா, இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். அந்த கர்நாடகா இஷ்யூ இது இல்ல, கன்னடி, அதுல வந்துட்டு என்னமோ தாய்மொழியே ஒரு காப்பாத்தின மாதிரியும், தமிழுக்கு ஒரு உச்சங்கால்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நின்னா மாதிரியும், நான் தான் தமிழன் நின்றுதான், புரியுது. அப்புறம் நல்ல ப்ரொமோஷன் எனக்கு. ப்ரொமோஷன் ஆவாமா, எக்ஸாக்ட்லி ப்ரொமோஷன்றது. காசு கொடுக்காம அந்த ஆளு நல்லா ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. ஆனா ரிலீஸ் இல்ல ஆகாது ஒரே போகுது. நிமிஷம், இந்த படத்தெல்லாம் ப்ரமோஷன் பண்ணி என்ன ஆக போகுது எனக்கு புரியல. அதாவது இப்ப கமலஹாசன் படம்னா பாத்தீங்கன்னா டிவில போட்டா எல்லாருக்கும் தெரிய போகுது, 4 ப்ரோமோ போட்டா தெரிய போகுது. இவர் போயிட்டு அங்க போயிட்டு ஒரு மொக்க வாங்கி ஒரு இது பிரச்சனை பண்ணி தமிழ் மொழி அசிங்கப்படுத்தி இதுலதான் ஒரு ப்ரொமோஷன் தெரியணுமா? படம் நல்லா இருந்தா ஓட போகுது, இல்ல அப்படியே ப்ரொமோஷன்லாம் லேட் பிக்கப் ஆகி ஓட போகுது. படத்தை நல்லா எடுக்கிறது மட்டும் தானே எங்க வேலை. என்ன ப்ரோ, அரசியல்வாதி அரசியல் பேசாம இருப்பாரா? ஏங்க அரசியல்வாதி அரசியல் அது பேசாமல் நல்ல சினிமாக்காரனாவும் இல்ல, நல்ல அரசியல்வாதியாவும் இல்ல. அரசியல்வாதி கிடையாதுங்க. அவர் இதை கேட்டா என்ன தெரியுமா சொல்றேன், நான் ஒரு மனிதன். இல்ல, எனக்கு அவர் மேல ஒரு மரியாதை எப்ப தெரியுமா குறைஞ்சிச்சு? அவரோட பிறந்த நாள் விழான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இதுக்கு இந்த ஸ்கூல்ல பசங்க பரிச்சை எழுதல, டெஸ்க் இந்த மரத்துல செஞ்சு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒண்ணு குறுக்கால போட்டாரு, ஓகேவா? கையெடுத்து கும்புறாரு. அந்த முகத்துல வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பா இல்ல அழுகையான்னு தெரியல, முகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சிரிப்பும் அழுகையும் கலந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு, கை எடுத்து கும்பிட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறாரு. ஸோ அந்த டைம்ல என்ன ஆச்சு, எல்லாருமே வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டேபிள் வரைக்கும் தான் வராங்க. இந்த திருப்பதியில இந்த சாமி தரிசனம் கிட்ட வந்த உடனே புடிச்சு எட்ட தள்ளுவாங்கல்ல, அந்த மாதிரி வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரசிகர் எல்லாம் பாத்தீங்கன்னா புடிச்சு தள்ளுறாங்க. அவர் பாட்டுன்னு கையை அப்படியே வச்சு, அதாவது ஃபேன்ஸ் தொற்றக்கூடாதான், ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஸ்டன்ஸ் இது கீப் அப் பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா டேபிளுக்கு அண்ணாண்டு நின்றுக்கிட்டு, இல்ல இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது பண்ணுமா? ஏன்னா என்னை பொறுத்தளவு அந்த ஃபேன்ஸ் தான் பாத்தீங்கன்னா தப்பு சொல்லணும். இந்த அளவுக்கு ஒரு இந்த மாதிரி எனக்கு ஆளுக்கெல்லாம் அதுல ஃபேன்ஸா அவருக்கு இருக்குது இல்ல அவனோட இது ப்ரோ, அவனோட இது. இல்ல விக்னேஷ் ப்ரோ, ஒரு வாட்டி நீங்க அந்த வீடியோ பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இப்போ கூட ரீசெண்டா ட்ரெண்ட் ஆச்சு. எனக்கு அப்பவே அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு சாமா கமலஹாசன் அரசியல வேற மாதிரி என்னன்னா, ஒரு வாட்டி அவரு கட்சி மீட்டிங்ல வந்து என்ன சொல்லுவாரு,
ஜெயிப்பன்ற எண்ணத்துல இருக்கவன் மட்டும் இங்க இருக்கணும். அப்படி சற்று குறைவா இருந்தா கூட கதவு கொஞ்ச நேரத்துல இல்ல ஓப்பன் இல்ல ஆகும். அப்படி இல்ல இல்ல அப்படி இல்ல. ஊழல் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் கதவு திறந்து இருக்கிறது, பணத்தாசை பிடித்தவர்கள் வெளியே போன்ட்டாரு. எனக்கு இல்ல புரியல. அலெக்ஸ், ஒருவேளை ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஒரு என்ன சொல்ற ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல வந்து அவர் வந்து ஒரு சிஎம் ஆயிருந்தாருன்னீங்க, அவரு வந்து சட்டசபையில இந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது அவர் எப்படி அதை வந்து புரிய வச்சிருப்பாரு எல்லாருக்கும்? நான் கொண்டு நான் சொல்ல வருவது என்னவென்றால், சொல்ல வருவதல்ல, சொல்ல விரும்புவது மட்டுமே. புரியுதா? இது சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்வது உண்மை பொய் அல்ல, அது சொல்லுவது உண்மையாக கூட இருக்கலாம். இப்படிதான், புரியுதா? அதாவது ஸ்பீக்கர்ல அவர் இருக்கவன் நன்றி வணக்கம். இல்ல பைத்தியம் இல்ல, பைத்தியம் தலைய சொரிஞ்சுக்கிட்டு இருக்க பிடிச்சலாம். வேண்டியதான். இவர் ஏதோ சொல்றாரு. இப்ப இல்ல இல்ல இப்ப ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ, நைட் என்ன சாப்பிட்டீங்க? நைட்டுக்கு சப்பாத்தி. இதே அவர்கிட்ட கேட்டேன்னு வைங்களேன், ஒன்ன நீங்களே சொல்லுங்க, பதில் நீங்களே உங்களுக்கே தெரியும் என்ன சொல்லிருப்பான். எனக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, இல்ல கோதுமை இல்ல என்ற ஒரு விவசாயி. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சொல்ல மாட்டான், ஆன்சர் சொல்ல மாட்டான், சுத்தி சொல்லுவான், விடுங்க அதுக்கப்புறம் ஆன்சர் விடுங்கப்பா, எழுதிருப்பான். நம்ம டைம் வேஸ்ட் ஆஃப் டைம். இல்ல இரவு உணவு என்பது நம்ம அன்றாட எடுத்துக்கொள்ளும்படி எடுத்துக்கொள்ளலாம், புரியுது? அப்படியே போயிடுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், அதான் நான் எடுத்துக்கொண்டது பாவம், இந்த சப்பாத்தி. ஆளால மதிமுகவுக்கு இருந்த ஒரு சீட்டும் போயிருச்சு. இல்ல உண்மையில கேட்டேன், இது ஆங்கர் மட்டும் இல்ல, எல்லாருக்கிட்டையும் நான் கூட என்ன கேட்டேன், ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டேன், ஒண்ணு இருக்குன்னு இருந்தோம், இல்ல இல்ல இருந்தோம், சுத்தி வலிச்சேப்பா. ஆனா இவன மாதிரி ஒண்ணு பார்த்தே கிடையாது சத்தியமா தமிழ் சினிமால, இந்த மாதிரி கோலர். இந்த ஆளால உண்மையில ப்ரோ, யாராவது சுத்தி சுத்தி வலிச்சு யாராவது இந்த அளவுக்கு பேசுவாங்க? சிவாஜியும் இல்ல, எம்ஜிஆரும் இல்ல, ரஜினி சொல்லவே தேவையில்ல, யாருமே இப்படி யாருமே கிடையாது. எம்எஸ் பாஸ்கர் கூட நல்லாதான் பேசு. விக்னேஷ் ப்ரோ, அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கிற ஒரு படத்துல இல்ல, அங்க வக்காரி என்ற வார்த்தையை நானுதான் இது வரைக்கும் கேள்விப்படவில்லை. சமஸ்கிருத வார்த்தையா இருக்கும். சரியான இது குந்துப்பா போலீஸ் ஸ்டேஷன். இவரால எத்தனை பேர் பார்லிமெண்ட்ல வந்து மண்டைய பிச்சுக்கிட்டு தெரிய போறாங்களோ. ஏங்க அதுக்கு ஒரு பார்லிமெண்ட் போகணுங்க, போக மாட்டாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. பாவம், மதிமுகவோட ஒரு சீட்டையும் வாங்கிட்டாரு ப்ரோ. அவங்க ஆல்ரெடி திமுக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மதிமுகவும் திமுகவும் ஒண்ணுதான் பண்ணும். இல்ல இப்பதானே போயிட்டு இவரு வைகோ ஐயா போயிட்டு கையெல்லாம் தூக்கிட்டு அந்த இந்தி எதிர்ப்பு அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அப்படின்னா அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கலையா? என்ன புண்ணியம், ஒரே ஒரு கட்சியில ஒரே ஒரு ஆள் இருந்தா அவரே வாங்கிட்டு போயிட்டாரே சீட்டை. மக்கள் நீதி மய்யம்னா அவர் மட்டும்தான், மத்த எல்லாம் வந்து திமுக வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு வைகோவோட யாரோ சொந்தக்காரங்க ஏதோ இருந்துட்டாங்க போல, போயிருக்காரு போல இவரு சீஃப் மினிஸ்டர். நான் கூட வைகோ ஏதோ பேச வந்தாருன்னு நினைச்சேன். அது வைகோலாம் முடிஞ்சு போச்சுடா அலெக்ஸி, அவ்வளவுதான் எமன மாதிரி ஆயிடுச்சுடா, வைகோலாம் முடிஞ்சு போச்சு. நான் 10th படிக்கும் போது எங்க தமிழ் சார் வைகோக்கெல்லாம் இன்னும் எலிவேஷன் தெரியுமா? நான் என்ன நினைச்சேன்னா, இந்த பராசக்தி படம் வந்து அதுல வந்து வைகோவா யாருன்னு நடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மொழிப்போர் தேகி அந்த மொழிப்போர் நடத்துக்கள் தெரியல, அந்த காலகட்டத்துல இவரும் பாத்தீங்கன்னா அது வந்து படிச்சு தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா தனித்தனியா காலேஜ்ல பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்து வைகோவும் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் அந்த காலேஜ் இது அந்த டைம்ல வந்து அவரோட காலேஜ்ல அவர் தனியா பண்ணியிருக்காரு. ஸோ இவரெல்லாம் கதையில வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். இவரு சசிகலா வீட்டுக்காரர் எல்லாம் வருவாங்க. அவர் உதயநிதி யாராவது வரதான் ப்ரோ வாய்ப்பு இருக்கு, அவங்க ஃபேமிலிக்குள்ளே வச்சு முடிச்சிருவாங்க ப்ரோ. ஆமா இல்ல அத இவங்க இது பண்றதே ஏன்னா அந்த திமுக மாணவர் அணி தலைவர் இல்ல ஒரு ராஜேந்திரன், சிவகங்கை ராஜேந்திரன். ஸோ அதுக்காக தான் இவங்க மெயினா இருக்காங்க. ஆனா அலெக்ஸ், நம்ம நினைச்சதாண்டா போன வருஷம் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது புறநானூர்ல சொன்னோம்டா, கடைசியா பார்த்தீங்கன்னா பராசக்தியில வந்து நிக்குது. இல்ல இதுல அதான் சூர்யா அப்படின்னா மார்னிங் மிஸ் ஆகலடா, எஸ் ஆயிட்டேன். சூர்யாலாம் வந்திருந்தா இன்னும் பெரிய இது பெரிய ஒரு இது அடியே வந்துடும்.
ஏன்னா இல்ல ப்ரோ சூர்யாகாந்த் ஜாதி சைடு ஹேட் இதெல்லாம் இருக்கிறோம். இல்ல அவருக்கு அதுக்கப்புறம் அடுத்து இல்ல பொலிட்டிக்கல் சைடு அடுத்து அந்த ஹேட் ஒரு ஆர்ஜே படம் வருது. பாலாஜி படம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். மத்த படங்கள் அது தீபாவளி வரும். ரெட்ரோ ஏன் திடீர்னு அந்த படத்துக்கு ஏன் திடீர்னு அந்த படம் வர பாசம்? இல்ல அது எனக்கு தோணுது என்னன்னு தெரியல. அது வந்து கொஞ்சம் கமர்ஷியலா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. அவனாவது காமெடியாவது பண்ணுவான் ப்ரோ, உண்மைதான். வேற ஏதாவது சீனாவது ஆர்ஜே பாலாஜி நம்ம தளபதிக்கு கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா ரீசெண்டா இல்ல இப்போ ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த பொலிட்டிக்கல்ல பேசினவனுங்க இந்த நிறைய டைரக்டர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் இவனுங்கெல்லாம் எங்கதான் இருக்கானுங்க? எந்த சந்துல எந்த புந்துல இல்ல ஒளிஞ்சிருக்கானுங்க? லிஸ்ட் போடலாமா? இல்ல திரும்ப ஏடிஎம் இல்ல சமுத்திரக்கனி, சித்தார்த், வேற யாராரு? சூர்யா அண்ணா அவரை விட்டுரு, ஜோதிகா அண்ணி அவங்களை விட்டுரு. சூர்யா ப்ரோ, சமுத்திரக்கனி சூர்யா சொல்லியாச்சா? பேசலாம், அப்புறம் சூர்யா ஜோதிகா ஃபேமிலியே பேசுவாங்க. சொல்லலாம். சூர்யா அதான் ஃபேமிலி ஜோதிகா அண்ணி ஜோதிகா வேற. இருங்க இன்னொன்னு சொல்றேன். அவங்க பேர் வர மாட்டேங்குது. அவங்க டி ராஜேந்திரன். கொஞ்சம் வயசானவங்க. வயசானவங்க அந்த லேடிடா. இல்ல புரட்சி தமிழ் பெண்கள்னு இல்லப்பா சொல்லிருக்கீங்க. டிஆர் இல்ல டிஆர் நம்ம இதுல சேர்க்க முடியாது. அவர் வந்து தனியா கட்சி வச்சிருக்காரு. ரெண்டாவது விஷயம் அவர் வந்து டிஎம்கே அனுதாபி. ஓகேவா? அவரு நிறைய டைம்ல சொல்லியிருக்காரு இது வரைக்கும் அவர் கலைஞரோட சப்போர்ட். யாரு? இல்ல ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி வேற ப்ரோ ஒருத்தங்க வயசான லேடி ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா ப்ரோ? இந்த பழைய படத்துல நடிச்சவங்க, அவங்க கூட பேசுவாங்க ப்ரோ. அப்பப்போ லட்சுமி ராமகிருஷ்ணனா? அவங்க என்ன படம் சொல்லுங்க. இல்ல நீதான்ப்பா சொல்லணும். சரிங்க நான் பார்த்து சொல்றேன். ஆனா இல்ல இதுல தொண்டா மாட்டினது சூர்யா, சமுத்திரகனி, சித்தார்த் எல்லாம் எவ்வளவு பேசிருக்கான் தெரியுமாடா அலெக்ஸ்? எவ்வளவு ட்வீட் ப்ரோ போட்டுருக்கான் ஒரு ஆளை தெரியுமா? விட்டீங்க ப்ரோ. விசால் ஆமா அரகுறடா அரசியலும் பேச மாட்டான், சினிமா ஒழுங்கா பேச மாட்டான். அவன மைக்க பிடிக்கும் போதே கையை ஊதுறது. அவனை விட்டுருங்க. நேர்மை, நீதி, நியாயம் என்ன ப்ரோ சைக்கிள் நம்ம தலைவர் மாதிரி சைக்கிள் எல்லாம் ஓட்டியிருக்கான். நீங்க அவரை போய் பெரிய ஆள் இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல ஒரே நிமிஷம் அலெக்ஸ், நீ சொன்ன பத்தியா ப்ரோ? ஒரு நிமிஷம். இல்ல அவன் சைக்கிள்ல வந்துட்டு எது சொன்னாலும் நான் மன்னிச்சிட்டு இருப்பேன் ப்ரோ. எனக்கு கார் என்கிட்ட இல்ல, காசு செலவாதுன்னு சைக்கிள்ல வந்தான் தெரியுமா? ஏன்னா ஒரு கேபு பிடிச்சி வர கூட காசு இல்லையாடா? எனக்கு புரியல. ஆட்டோக்குது, கேபுக்குது. சரி ஆட்டோக்காரனை கூட விடுறான், கேப் எல்லாம் கம்மி விலை தான். நான் புரியல ப்ரோ. அநியாயம் பண்ணலாம், ஆனா விசாலனுங்க அநியாயம் பண்ணக்கூடாது. ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடக்குது. அப்போ வந்து இவன் வந்து பீட்டால இவங்க யாரு பெருசா இவங்க எல்லாமே பீட்டால வந்தாங்க. ஓகே விஷால் எல்லாமே பீட்டால வந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து பீட்டா வந்து பாத்தீங்கன்னா விலங்குகள் பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் துன்புறுத்தப்படவில்லைன்னு சொல்லிட்டு அவங்க சென்சார் போர்டு இல்லாத அவங்க ஒரு சர்டிபிகேட் ஒண்ணு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஒண்ணு வச்சிருந்தாங்க நீங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல நிறைய பேர் வந்து அதில் மெம்பரா இருந்தாங்க. ஏன்னா தான் படத்துக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது இருந்தாங்க. ஸோ அதனால என்னாச்சு, இவங்க பீட்டா சப்போர்ட்ன்றதுனால ஜல்லிக்கட்டு வந்து இவங்களுக்கு பாரம்பரியமா தெரியாதுல்ல. என்னன்னாலும் பார்த்தீங்கன்னா இவரு வந்து நம்ம ஊருக்காரு கிடையாதுல்ல, யாரு பேருனது விஷாலு. ஸோ அதனால அவரு ஆரம்பத்துல இந்த போராட்டம் ஆரம்பிச்சப்பயே என்னன்னு பேட்டி கொடுத்திருந்தாருன்னா, பசங்க ஸ்கூலு காலேஜுக்கு போறான்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு போவாங்க, பேரண்ட்ஸ் அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கண்டென்ட்டா மாறிச்சு. நீங்க கரெக்டா இந்த ஒரு 5-6 நாள் வந்து ஃபயரா இருக்கு, ஊர் ஃபுல்லா போராட்டம். ஓகேவா? திடீர்னு பார்த்தா நடிகர் சங்கம் வந்து அமைதி இது உண்ணாவிரதம் இருக்கானுங்க, கருப்படி இது பண்ணிக்கிட்டு இது பண்ணி துக்க நாளை இது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இது ஜல்லிக்கட்டை வந்து அந்த காட்சி பட்டியல்ல இருந்து எடுங்க, மாட்டை வந்து எடுக்க, இன்னொன்னு எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு விலக்கு கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சொல்றானுங்க. அது வந்து அந்த டைம்ல வந்து இவன் அந்த டைம்ல தான் நினைக்கிறீங்க நீதி நியாயம் ஜெயித்து. ஏன்டா வைக்கவே இல்லையா? 5 நாளைக்கு முன்னாடிதான் போராட்டத்துக்கு அனுப்பாத என்ன யாரு விஷாலு. அதுக்கப்புறம் நடிகர் சங்க தேர்தல் தெரியல, அது அந்த டைம்ல எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அது முடிஞ்சிச்சுல ப்ரோ, எக்ஸ்பயர் ஆயிடுச்சுல ப்ரோ. எது ப்ரோ? இல்ல அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க உண்ணாவிரதம். அது சொல்லுவாங்க
ஒரு 5 நாள்ல. ஏதோ சரி, ஒரு எது கோர்ட்ல கேஸ் எது போட்டிருக்கதா சொன்னாங்க. ஏன்னா இல்ல எது இல்ல விஷாலே கோளாறு தான், நிறைய இல்ல கோளாறு. எது கேக்குறீங்க? இல்ல ஜல்லிக்கட்டு தான். இந்த நடிகர் சங்க தேர்தல் வந்து இப்ப இது ஏங்க நடக்காம இருக்குல்ல. ஏங்க இவனுங்க ஒரு இது சங்கம் ஒண்ணு வச்சு நான் வரானுங்க. எதுக்காகவாச்சும் புரோஜனம் உண்டுங்களாங்க அங்க? என்ன சொல்றது, இப்ப இவன் தன்ஷிகாவை கல்யாணம் பண்ண இவனுங்களே போறாங்க. ஒரு ரெட் கார்டு ஒண்ணு போடுவானுங்க. அது இவனுங்களே பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணிட்டு போறானுங்க கொடுங்க. நமக்கே இன்னும் ஆனா இல்ல ப்ரோ, இந்த ரெட் கார்டுக்கு வேல்யூவே இல்ல இல்லை என்ன கேட்டா. இந்த தனுஷுக்கு போட்டாங்க, யோகி பாபு இல்ல எதுவுமே ஆகல. நாமளே இன்னும் 6 மாசம் தான் சினிமால இருக்க போறோம். ஓகேவா? நம்ம போயிட்டு அது சங்கம் ஏதாவது ஐயோ அப்படி சொல்லாதே. ஆனா அலெக்ஸ் நீங்க எல்லாம் போங்க, எனக்கு இன்னும் ஒரு 3 படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு. அதை ரிலீஸ் பண்ணிட்டு தான் வந்துடும் கூட. இது அந்த எல்லைக்கு அப்புறம் வாத்தியார் அடுத்த மாசம் ஆடியோ லான்ச் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன ப்ரோ, நீங்க எல்லாம் ஈஸியா கன்வெர்ட் என்னடா ஆயிடுவீங்க. கன்வெர்ட்? என்னடா எங்களால கன்வெர்ட்? ஏண்டா ஒரு தலைவனை ஒரு வழித்தடல்ல போயிட்டு என்ன சொல்ற, ஒரு 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 கருத்தை ஏத்து நம்ம நிக்கிறதுக்கும், மனசுக்குள்ள இருக்க ஒரு கிரஷ நினைச்சு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீல் பண்றதுக்கும் அதுவும் இதுவும் ஒண்ணாமா? நம்மளாம் ஆல்ரெடி இல்ல ப்ரோ, ஹாலிவுட் தான். ஹாலிவுட் படம் பாக்குறது, இல்ல ஏதாவது தமிழ்ல ஏதாவது சின்ன படம் இருந்தா நல்லா இருந்தா அதுவும் ஓடிடியில பாக்குறது. இதுக்கப்புறம்லாம் இதான் தேட்டர் போறது ஆல்ரெடி ரொம்ப கம்மியா தான் போகும். விஜய் இல்லாத சினிமாலாம் அப்புறம் அவ்வளவுதான். நேத்து வந்து ஏஸ் படம் பார்த்திருந்தான்டா, நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. இல்ல தேட்டர்லயா இது பைரசில் தான் பார்த்தேன். நீங்க அந்த அளவுக்கு வெறி. இல்லடா இவன் வேற சொல்லிருந்தான்ல, நம்ம பேர் என்னது, கலருக்காரன் பாரு ப்ரோ. நாள் டிடி நெக்ஸ்ட் மாமன் ஏத்திட்டேன் ப்ரோ, பாக்கல ஏத்திட்டேன். ஆனா அதுல நல்லா இருக்குதா நல்லா இருந்துச்சு. ஆனா யோகி பாபு கேரக்டர் தான் ரொம்ப இரிட்டேட்டா இருந்துச்சு ஒரு மாதிரி. அது என்னமோ காமெடின்னு இருக்க ப்ரோ. அதுதான் காமெடின்னு இவன் சொல்றான், நீங்க என்ன இரிட்டேட்ன்றீங்க? இல்லடா எப்படி ஆந்திராக்காரங்கிட்ட போட்டு குத்துன்னு வைங்க. இல்ல ஆந்திராக்காரங்கிட்ட போட்டு குத்துன்னு வைங்க, ட்ரெயின்ல வரும் ராத்திரி. அவன் தான் பண்றதெல்லாம் காமெடியா ப்ரோ? இப்ப நம்ம காமெடி நடிகர்னு ஒத்துக்கிட்டே ஆகும். யோகி எனக்கடா யோகி பாபுல காமெடி அவன் காமெடியே கிடையாது, கவுண்டர். கவுண்டர் அடிப்பான கவுண்டர் கூட சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா இவரு தான் கவுண்டமணி தான். ஓகேவா? இந்த கவுண்டமணி சந்தானம் இல்ல சந்தானம் ரெண்டு பேருமே தான். ஓகேவா? கவுண்டர்னா அதுக்கு ஒரு இல்ல கவுண்டர்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கணும். சில கவுண்டர் வந்து பட்டுல சிரிப்பு, சிலது வந்து பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு கம்முட்டு சிரிப்பு வரும். சிலது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஏதாவது ஒண்ணு ரெண்டு மிஸ் ஆகலாம். நீங்க இவன் அது என்னமோ தெரியல, யோகி பாபு சுத்தமாவே செட் ஆக மாட்டேது. கலைமாமணி விவேக்கோட போயிடுச்சு ப்ரோ காமெடி எல்லாம், மலையேறியே போச்சு. இல்ல விவேக் ரொம்ப விவேக் ஒரு கட்டத்துக்கு ரொம்ப இரிட்டேட்டா இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி இன்டீரியரா போயிட்டு இருந்தாரு. கருத்து சொல்றான்ற தெரியல, லேட்டரலி பீரியட் இல்ல அது லாஸ்ட் பீரியட் தான். ஆனா நல்லா படிக்காதவங்க நிறைய நிறைய படம் காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. சாமி படத்துல எல்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ காமெடி. ஆனா விவேக் காமெடி எப்படின்னா நாலேஜபிளாவும் இருக்கும், கூட வந்துட்டு சிரிக்கிற மாதிரியா இருக்கும். இன்னொன்னு டீசெண்டா இருக்கும். இன்னொன்னு விக்னேஷ் ப்ரோ, உண்மையில டீசெண்டான காமெடி விவேக் தான். நீங்க வடிவேல்து பாருங்க, எல்லாமே தான் எல்லாமே ஆக்வர்டா இருக்கும். ஆனா அவனை பார்த்தாலே சிரிப்போம். அது வடிவேல் தானா, ஆனா பார்த்தாலே அதான் இன்னொன்னு ப்ரோ. இல்ல ப்ரோ, பார்த்தாலே சிரிப்பு வரும், புரியுதா எக்ஸ்பிரஷன். அதான் அதுதான் பிளஸ். இல்ல ஒண்ணு முகத்தை பார்த்தா சிரிப்பு வரணும், இல்ல அவங்க பேசுறத பார்த்தா சிரிப்பு வரும். இப்ப வர்றவங்க எல்லாம் பார்த்தா வெறுப்பு தான் வருது. நீங்களாம் தயவுசெய்து காமெடி பண்ணுவாங்கடா. யோகி பாபு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் இருக்காது, எதுவுமே இருக்காது. வடிவேல் வந்து ஜாம்பவான்டா, புரியுதா? இப்பயும் பழைய இதையும் எடுத்து பார்த்தா நமக்கு வந்து அந்த சிரிப்பு எல்லாமே தான். அவன் ரியல் இப்பதான் ப்ரோ பான்பரா போட்டு இப்ப அவரோட வந்து ஒரு பர்சனல் லைஃப் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு மைண்டாவே பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆனா அந்த ஆளு காமெடின்னா அந்த ஆளு தான் கேட்டான். அதை ஒத்துக்கணும் ப்ரோ, கண்டிப்பா ஒத்துக்கணும் ப்ரோ. வடிவேல் இது கவுண்டமணி செந்திலுக்கு அப்புறம் அடுத்தபடியால வடிவேல் தான். இவனுங்க சில டைம்ல இல்ல கவுண்டமணியோட மாசா இருக்கும். இல்ல ஒரு பக்கம் பொலிட்டிக்கலா அவர் வந்து என்ன சொல்றது,
விஜயகாந்த் இது அது அந்த பண்ணாரு. இல்ல இல்ல கட்டதுர காமெடி எல்லாம் வேற இல்லைங்க, லெவல்ல இருக்கும் ப்ரோ. விஜய் அந்த விஜய் படமே விஜயகாந்துக்கு அகைன்ஸ்டா இருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு படம் இது வந்தாலும், இன்னொன்னு இந்த பைல்வான் ராக்கனம் மாதிரி ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வடிவேல போட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணாங்க. கிசி கிசி இதுற அந்த நடிகை கூட இந்த நடிகை கூடன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இவனுக்கு அது ஞாபகம் தான். இல்லடா நிறைய டேய் இவனுங்க அதை வச்சு முக்கிய போடலாம்டா. அவ்வளவு போட்டு வச்சிருக்காங்கடா, கிட்டத்தட்ட 12 ஆக்ட்ரஸ் கூட. ஓகேவா? சோ அதெல்லாம் பார்த்து பார்த்து ஜனங்க நான் எது சிரிச்சுன்னு தெரியுமா விக்னேஷ் ப்ரோ? கவுண்டமணி மணிவண்ணன் சத்யராஜவா அது இல்ல யார் யாரு சத்யராஜ் மணிவண்ணன் நினைச்சாலே அது விஜயகாந்த் சேகர்டா. இல்ல எனக்கு இப்ப நினைச்சாலும் யாரா நீங்க, அது இங்க பாதி பேருக்கு தெரியாது. அதான் இல்ல அந்த வித்தக சேகர் அந்த யூடியூப் வீடியோக்கு வேணா அது அனுப்புறேன். என்ன அதுவும் அந்த காலத்துல யோசிச்சுக்கிறான் வேற. ஜேம்ஸ் பாண்ட் படம் அதிகமா பார்ப்பான் போல. ஒரு டெம்ப்ளேட் வேற போட்டுக்கிறாங்க. அறிவாலயம் இங்க இருக்குது, இங்க இல்லையா? அது அறிவாலயம் இல்ல ப்ரோ, அறிவில்லாத ஆலயம். விடுங்கப்பா. அறிவழகன் இன்னும் உங்க பேரு அறிவழகன் தான். ஆனா ப்ரோ இல்ல இவ்வளவு ஜெனரேஷன் மாறுது, இவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆகுது, எல்லாமே எக்ஸ்ட்ரீமா போயாச்சு. ஆனா இன்னும் இந்த உப்பு சப்பாங்க இவனுக்கு பண்ற பாலிடிக்ஸ் எல்லாம் இன்னும் கேவலமாகுது. கேவலமா என்னன்னா இதுல பாலிடிக்ஸ்ல எதுவுமே அப்கிரேட் ஆகல. அரசியல்ல ஊசி போன வட மாதிரி அப்படியேதான் இருக்கு. இல்ல அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, பாலிடிக்ஸ் அப்டேட் ஆயிருக்கு. எப்படின்னா விஞ்ஞான ஊழல் செய்வது எப்படி, டெக்னாலஜியை வச்சு திருடுவது எப்படி. அது வந்து ஒரு ஜெனரேஷன் எப்படி மாறுதுன்னா, அண்ணாதுரைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கலைஞர் ஐயாக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவர் ஸ்டாலின் ஐயாக்கு அடுத்து யாருன்னா உதயண்ணாக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உதயண்ணாக்கு அடுத்து இன்பமா இருக்குது. இல்ல இவங்க போயிட்டே இருக்கட்டும், அது இருந்துட்டு போட்டோம். ஆனா இவங்கள வச்சுக்க என்ன கேட்டா ப்ரோ, ஜெயலலிதா சாவல்னா இவங்களே வந்துருக்க மாட்டாங்க ப்ரோ. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். சுச்சுவேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதுதான் இந்த ஆளை பிடிச்சி வந்துட்டு உட்கார வச்சிட்டானுங்க. யாரு இங்க நம்ம நாட்டு மக்கள் தான் சொல்றேன். ஆனா இவங்களுக்கே இல்ல பட்டு திருந்துடும். இனிமே பட்டு தான் திருந்துவானுங்க. நம்ம ஆளுங்க சொன்னாலாம் திருந்த மாட்டாங்க. திருந்திருவானுங்கன்னு நினைக்கிறேன். 100% உண்மை ப்ரோ. அந்த ஆளுமை இல்லைங்கிறதுனாலதான் சரி வழி இல்ல அப்படிங்கறதுக்காக சரி ஒரு வாட்டி கொடுத்து தொலைவான், என்னதான் பண்றேன்னு பாப்போங்கிறதுக்காக கொடுத்தோம் ப்ரோ. நான் இவங்க பண்றானுங்க பாரு, அப்பா சாமி. ஒவ்வொருநாளும் உண்மையில ஆனா விக்னேஷ் ப்ரோ என் செருப்பை எடுத்து நானே என்னை அடிச்சுக்கணும் போல இருக்கு. இல்ல இவனுக்கு ஜெயிச்சதே எட்ஜ்ல தான். பெரிய வித்தியாசத்துலாம் ஜெயிக்கல. ஏடிஎம்கே 3% ஜெயிச்சுட்டு இதே பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா அவங்க ஆட்சி அமைச்சிருப்பாங்க ப்ரோ. இல்ல திமிரு வேற. 3% ஜெயிச்சுட்டு 200 தான், 200 தொகுதியை வந்துட்டு பிடிப்பான் இது பண்ணுவான்னு இப்போ வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? இந்த பிஜேபி தான். அதாவது மக்களுக்கே ஒரு குழப்பமான மனநிலை இருந்திருக்கு. இந்த பக்கம் நம்ம பாலிடிக்ஸ் வராத வரைக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் நீச்சல் தெரியாது, இந்த பக்கம் தண்ணியில வந்து சாகணும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெருப்பு சாகணும், எந்த பக்கம் வந்து சாகணும். அது இங்க மாட்டினா சீவலி, அங்க மாட்டினா செதர்லி சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு குஞ்சிரானுங்க நம்ம ஆளுங்க. இத்தனை வருஷமா இந்த ஆட்சியாளர்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாம நம்ம ஒரு சினிமா பார்வையிலையும் அப்படியே என்ன கேட்டா இல்ல ஆனா ஒரு நிமிஷம் விக்னேஷ் ஒரு பாயிண்ட் என்னன்னா, தளபதியா அரசியலுக்கு வரலன்னா கூட டிஎம்கே மேல இருக்கிற ஹேட்ல ஏடிஎம்கேக்கு போயிருக்கும். உண்மையிலே வந்துட்டு இப்ப இந்த ஆட்சி ஆனா இருந்திருக்காது. உண்மைதான். ஏன்னா கேடு கட்ட கேவலமா கிடக்குது.
இது நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பாயிண்ட் நம்ம யோசிக்கவே இல்லை. இப்ப விஜய் பாலிடிக்ஸ் வரல, இப்போ டிவிக்கு இல்ல, ஏன் ப்ரோ டிவிக்கு கட்சி இல்லாம சீமானுக்கு போயிருக்காரா? ஏன்னா பிஜேபி இருக்கால ஏடிஎம்கே கூட. சீமான்லாம் அது அவள் தான் ப்ரோ. கொண்டு வர அந்த ஆளுக்கு ஒரு நிமிஷம் இல்ல, ஏற்கனவே அந்த ஆளுக்கு 7% 8%ன்றாங்க. கண்டிப்பா சொல்றேன், அந்த ஆளுக்கு 5க்கு கீழே வரும் இந்த வாட்டி. அதுவே வராது. கிடையாதுடா. 3 தாண்டிட்டா இங்க வந்து மூணு தாண்டிட்டா மீச வச்சு ஓட்டு போட்டது நம்ம தான் ப்ரோ, சரிங்களா? ஓட்டு போட்டது விஜய் ஃபேன்ஸ் தான் ப்ரோ ஓட்டு போட்டோம் அவங்களுக்கு. இல்ல அந்த ஆளு அவன் தள்ள மனவாரி அவன் எப்ப வந்து நீ இந்த ரோட்ல நில்லு, இந்த இடத்துல நில்லு, நான் அந்த இடத்துல அந்த வார்த்தை சொன்னானோ அவ்வளவுதான். இல்ல அது விஜய் திட்டினான்னு மட்டும் இல்ல, நிறைய அவன் வாயால இருந்துச்சு. அந்த ஆளு மட்டும் ஒரு 3% மேல எடுத்துட்டு சீமானே. ஏன்னா அன்னைக்கு ஒரே ஒரு வாட்டி வாடா படம் மட்டும் பேசுறான். எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் சொல்றதை நீங்க செய்யணும், அவ்வளவுதான். ஆனா அவன் எடுக்க மாட்டான் ஜி. வேற ஏதாவது ஒரு இருந்தா கூட 3% மேலாம் அவன் சொல்லு. ஓட்டு எதுவும் இல்ல இந்த வாட்டி ரொம்ப பெரிய ஓட்டு. அவனுக்கெல்லாம் இருக்கிற ஓட்டே பிரிச்சாலும் எதுவுமே இல்ல, ஆல்ரெடியும் போட மாட்டானுங்க. இல்ல இப்ப இருக்க அப்படியே திமுக கூட்டணி அப்படியே இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா டிசம்பர் வரைக்கும்? தெரியாது. அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ்ல பேசிட்டாங்க கட்டினா அந்த ஆனா இல்ல அவனுக்கு கூட்டணி இல்லாம வாழ மாட்டானுங்க. கூட்டணியும் நல்லா ஸ்ட்ராங்கா வைப்பானுங்க, பணம் அதிகமா கொடுப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பிக்கை கரெக்டா இருக்கு. பணத்தை தூக்கி மூஞ்சில வச்சா சீமான் கட்சியில யாருமே இல்லையே, இருந்தவங்க எல்லாருமே. சீமான விடுங்க ப்ரோ. இல்ல நீங்க டிஎம்கே ஏத்துங்க, பணத்தை தூக்கி மூஞ்சில வச்சா மோடின்னு ஓட்டு போட போறானுன்ற அந்த திமுரு இலக்காரம் இருக்கிறது. அவன் இந்த வாட்டி ஜனங்க தக்க பதிலடி கொடுப்பாங்க. ஓகேவா? அது மன்னர் மனப்பான்மை ப்ரோ, மன்னர் மனப்பான்மைய அப்படியே அடிச்சு சுக்கு சுக்கா உடைக்கணும். ஆனா திரும்பவும் சொல்றேன், 26ல மட்டும் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா 1000 விவேக், 1000 அப்துல் கலாம், ஏன் 100 விஜய் வந்தா கூட இவனுக்கு திருந்த மாட்டானுங்க. எங்க மக்கள் திருந்தவே மாட்டானுங்க. இவனுங்க தான் திரும்ப காசு வாங்கிட்டு அதான் விக்னேஷ் ப்ரோ உதயநிதி உலகம் போட்டுரும்னு போனானுங்க, முடிஞ்சது மேட்ரு. இல்லடா, அவங்க தலையில அவங்களே மண்ணாரி கொட்டிக்கிறாங்க, ஒண்ணும் கிடையாது. இதுக்காக தான் ப்ரோ நம்ம தலைவர் ஸ்மார்ட் மூவ் பண்ணிருக்காரு. எப்பயுமே ஒரு பாசிட்டிவா நினைக்கணும். ஓகேவா? இதே நான் சொல்றது எப்பயுமே பாசிட்டிவா ஏன் சொல்றேன்னா, இதே மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானே எக்ஸ்பர்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சுத்தப்பட்டுல இருந்து ஒரு 2 லட்சம் பேர் வருவாங்க, டோட்டலா ஒரு 3 லட்சம் பேர் வருவாங்க. அவ்வளவுதான் நாங்க கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? நம்மளே தான் மினிமம் 3 லட்சம் 4 லட்சம் யாராச்சும் வந்து ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்க, 8 லட்சம் பேர் வருவாங்கன்னா நம்மளே அவங்க மாநாடு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 8 லட்சம். ஒருவேளை அங்க யாராச்சும் வந்து மினிமம் ஒரு என்ன சொல்றது, அங்க இது மினிமம் ரேட் வந்து 8 லட்சம் தான். ஆனா வந்து ஒரு 8 லட்சம் யாராச்சும் சொல்லியிருந்தா கூட நம்மளே கராய்ச்சி விட்டுருப்போம். ஓகேவா? பயங்கரமா. ஆனா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ப்ரெடிக்ஷன் வந்துச்சு. ஓகேவா? விஜய் பார்க்கணும், 15 லட்சம் விஜய் பார்க்கணும்ன்றத தாண்டி ஜனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு தேவை இருக்கு. ஒரு நல்ல தலைவர் வர மாட்டானா, அது நமக்கு நல்லது நினைக்கிறவன் வர மாட்டானான்னு சொல்லிட்டு, புரியுதா? அந்த ஒரு இது எல்லாமே சேர்ந்துதான் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம், அந்த ஆதரவு மக்கள் எல்லாருமே இப்போ வரைக்கும் ஆர்டிபிஷியல் இல்லாம வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இவனுக்கு வந்து மீடியா சேனலு இதை வச்சு நிறைய ஹைட் பண்ணலாம், நிறைய பண்ணலாம், இது பண்ணலாம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஜனங்க சாமானியன் கிட்ட வந்து இந்த கட்சி போய் சேர்ந்துருக்குதுன்னா சேர்ந்துருக்குது. ஓகேவா? இன்னைக்கும் ஜனங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுவா தான் இருக்காங்க, என்ன சொல்றது, ஓட்டு போடுறதுக்கு இதுவா தான் இருக்காங்க இந்த கட்சி வந்து. வேட்பாளர்கள் நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் ஒண்ணு எடுத்திருக்கோம். எல்லா கட்சியும் பண்றாங்க, ஆனா நம்ம இதுல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா எடுத்திருக்கோம். மக்கள் அதான் பூத் கமிட்டி. மக்கள் மக்கள் கிட்ட இருக்க ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹைட் பண்ணலாம், என்ன சொல்றது, ஒரு அதை வந்து ஒரு நியூஸ் சேனல் இது பாத்தீங்கன்னா இவங்க வந்து காமிக்காது வரலாம். இந்த மாதிரி அது வந்து எல்லாருக்கும் பரவலா தெரியாம இருக்கலாம். ஆனா அது வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு மேஜிக்கா நடக்க மாட்டேன். அது ரிசல்ட் அப்பதான் நடக்கும். சேம் இந்த இதுதான், இந்த மாநாடு வந்து இது கவுண்டிங் அந்த ரிசல்ட் தான். நான் அப்படிதான் நம்புறேன். இங்க 2 லீடர்ஸ் வந்து அதாவது அவங்க பேரை வச்சு கட்சியோட பேரை சொல்றாங்க ப்ரோ. ஒண்ணு விஜய் கட்சி, இன்னொன்னு சீமான் கட்சி. இந்த
ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்க, ஒரே டிஎம்கேன்னு நிமிஷம் சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம் இனி ஒரு வாட்டி ஸ்கீம் அதிகமா என்ன என் மூக்கிலே குத்து. இல்ல அதுக்காக சொல்லல பேரு. நீங்க கம்மியான ஓட்டு இருக்குன்னு சொல்லுங்க, அதை விட்டுருங்க ஒரு பக்கம். இருந்தாலும் இந்த பேரு ப்ரோ, எல்லாரும் இந்த பிராண்டை தானே உருவாக்க நினைக்கிறாங்க. இப்ப டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, எல்லாரும் அவங்க பேரு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவேன், டிஎம்கேக்கு ஓட்டு போடுவேன். நீங்க யாரை வேணா கேளுங்க, யாருக்கு ஓட்டு போடுங்க, நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க. டிவிக்கேங்கிறத விட அந்த ஒரு பர்சன். ஒரே நிமிஷம் நாம் தமிழரே பாத்தீங்கன்னா நிறைய ஒன்றிய அளவு பாத்தீங்கன்னா, அதாவது ஒன்றிய கிளைலாம் இருக்கு ஓகேங்களா. ஒரு இப்போ நகரம் இருக்குன்னா நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா பாத்தீங்கன்னா அந்த ஏரியான்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரியும். அந்த அளவுக்கு வந்து நிறைய இதுவா இருக்க கிளைகள் இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது அவங்களுக்கு. அப்படி பார்த்தா எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லுவாங்க ஏடிஎம்கே. இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, நாம் தமிழ்ன்றதே பாத்தீங்கன்னா ஒரு பிம்பம் தான் ஓகேவா. அவங்க அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 35 லட்சமா ஒன்றும் வாங்கிட்டாங்க வந்து. அதுதான் அந்த 8% ஓட்டுன்னு நினைக்கிறேன் ஓகேவா. அது எப்படின்னா இப்ப கடலூர் இருக்குன்னா கடலூர்ல வந்து மேக்சிமம் வரும் 2000 3000 வருதுன்னா, இந்த 2000 3000 எப்படி வருதுன்னா, இப்போ வந்து கடலூர் இருக்குன்னா கடலூர்ல ஒரு மெயின் ஏரியா வந்து அவங்க வந்து அவங்க வந்து யூடியூப்லயே இன்னொன்று மீடியா பார்த்தா ஒரு 10 வருஷமா கட்சி நடத்திட்டு அவங்க கட்சியில சேர்ந்து இன்னும் நடத்துற அந்த மீட்டிங் அதுக்கான ஒரு இது இன்னொன்று இந்த மாற்று அரசியல் சொல்ற முக்கிய ஆப்ஷன் சீமான பார்த்தா இருந்துச்சு. அதனால வந்து அந்த பக்கம் போனேன்னு தவிர இன்னும் நீங்க வந்து கிராமப்புறம் இன்னும் இன்டீரியரா போனீங்கன்னா இங்க வந்து சீமான தெரியும்னு கேட்டா தெரியும் ஓகேவா. நம்ம இந்த அளவுக்கு சீமானை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதே நம்மளோட டைம் ஓகேங்களா. ஆனா வந்து கட்சி தொடங்க ஒரு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு பட்டியல் ஒட்டிலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு டிஎல்ஏ கமிட்டி அந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு கோட்டை கட்டணும்னா பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல இருந்து கான்கிரீட் கொண்டு கட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இது பேஸ்மெண்ட்ல இருந்து இந்த ஆரம்பிச்சு நம்ம வந்து அது பர்ஃபெக்டா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு கட்டமைப்பு. ஸோ இதை வந்து நம்ம வந்து கம்பேரிசன் பண்ண முடியுது. இப்போ வந்து அண்ணாதுரை வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன் நான் நிறைய டைம் சொன்னாங்க ஒரு சின்ன மட்டும் அண்ணாதுரையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இது 48 வந்து கட்சி டிஎம்கே வந்து கட்சி ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 ஆரம்பிச்சு 67 தான் கிட்டத்தட்ட 19 வருஷம் கழிச்சு தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆட்சிக்கே வராங்க ஓகேங்களா. ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல அது இல்லாத பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைய காலகட்டத்தில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது மக்கள் கிட்ட சேர்த்து அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மீடியா தளப்பு வளர்ந்துருக்குன்றத தாண்டி ஸோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு அரசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டை ஒரு சாம்ராஜ்யத்தை எல்லாத்தையும் உருவாக்கி தான் வந்து வந்தான்ற மாதிரி ஒரு இந்த சரித்திரம் வந்து யாருக்கும் கிடையாது இன்க்ளூடிங் எம்ஜிஆர் கூட. எம்ஜிஆர் கூட பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்தாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரே பாத்தீங்கன்னா கேட்க போனது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வேல்யூ. ஆனா தளபதி ஒருத்தவர் தான் பாத்தீங்கன்னா இந்த சுயம்பு நாட்டுக்கு தானா வந்தவன் சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த ஒரு ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 3 வருஷம் தெரியாது. நீங்க வந்து இந்த பாலிடிக்ஸ் இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க இவரை கம்பேர் பண்றீங்க வேற யாருக்குமே நீங்க கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. அப்படி ஒரு அவர் நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். இங்க வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடத்தினாங்க 91 96 குடும்ப ஆட்சி அறிக்கை இதெல்லாம் தாண்டி அந்த சிஎம் ஆனாங்க. எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கே பாத்தீங்கன்னா 83 வந்து அவங்க முதல்ல அந்த சத்திரத்துறை மேம்பாட்டு போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பதவியில வந்து வரும்போது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சந்திரலேகா அவங்க கலெக்டர் போட்டு இவங்களுக்கு வந்து பர்சனல் ட்ரைனிங் கொடுத்து வச்சு இப்படி போடணும் ஒரு என்ன சொல்ற பொலிட்டிக்கல் ட்ரைனிங் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு கலெக்டர் வச்சு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடியும் ஒரு 7 வருஷமா ஒரு கட்சியில வந்து ஸோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அவங்க பேஸ் பண்ணி இன்னும் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒருத்தவங்க ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு இவங்க போட்ட ஒரு என்ன சொல்றது வாழ்க்கை இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அதாவது இப்ப இவரு இதுவா வந்தாரு என்ன சொல்றது எம்ஜிஆர் எப்படி வந்தாருன்னு கேட்டா இது அண்ணாதுரை வந்தாரு. ஏதோ ஒன்று அண்ணாதுரையோட கட்சியும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரால இது பண்ணிச்சு ஏதோ வந்து முயற்சியோட ஆரம்பிச்சு. அடுத்து வந்து எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒரு இது வந்து அப்புறம் மக்கள் செல்வாக்கு வச்சு அவராலையும் பாத்தீங்கன்னா கட்சி ஜெயிச்சு. அடுத்து ஜெயலலிதா எப்படி வந்தாங்க எம்ஜிஆரோட செல்வாக்கு வச்சு அவங்க வந்தாங்க.
அடுத்து இவர் எப்படி வந்தாரு, என்ன சொல்றது, கலைஞர் எப்படி வந்தாருன்னா அண்ணாதுரை ஆரம்பிச்ச கட்சி, அவரும் பார்த்தீங்கன்னா கூட இருந்தாரு. நெடுஞ்செழியன் நிறைய பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா கூட இருந்தாரு. அதை வச்சு இவரோட ஒரு என்ன சொல்றது, ஒரு சாமர்த்தியமான ஒரு மூலையை வச்சு இவர் வந்தாருன்னு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களோட ஒரு அந்த என்ன சொல்றது, ஒரு இதை பிடிச்சி நம்ம தொடர்ந்தோம் பண்ணிட்டோம். ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை ஒருத்தவங்க கட்டி எழுப்பினாதான், ஒரு அரசு கட்டி எழுப்பினாதான் தளபதி மட்டும்தான். இந்த சரித்திரம் தமிழக வரலாற்றுலயே எவ்வளவுமே கிடையாது. இந்திய வரலாறு எடுக்க தமிழக வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா 1920 இருந்து பாத்தீங்கன்னா இந்த இது என்ன சொல்ற நீதி கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா 35 வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னு சொல்ற போல வச்சிருக்காங்க. ஆனா தனக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஒருத்தர் வரணும் தளபதி மட்டும். இதனாலதான் இவரு ஆதோ ப்ரோ வந்து 2 நிகழ்வை கோட் பண்றாரு. எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சதையும் அதே மாதிரி திமுக ஆட்சி அமைச்சதையும் 2யும் கோட் பண்றாரு. எதனாலன்னா இந்த ஒரு காரணத்தினாலதான் 2யும் கோட் பண்றாரு. அதே மாதிரி இந்த 2026 நடக்கும் அப்படின்னு சொல்லி. இல்ல ப்ரோ, இந்த தமிழக அரசு இந்த பொது சுகாதாரம்லாம் இருக்கும்ல, கம்பல்சரி தான் இல்ல, கம்பல்சரி இன்னும் கொண்டு வரல. அதாவது அறிவுறுத்துறாங்க கொரோனா பரவுறது அதிகமா ஸ்டார்ட் ஆயிடுச்சான். மாஸ்க் போட சொல்லி கம்பல்சரி சொல்லிடுறாங்க. என்ன கேட்டா அதான் பார்ட் 2 KGF 2 வர போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா திரும்பலாம் லாக்டவுன் போட்டா மக்கள் அவள் தான் ப்ரோ கேட்டா. இவங்கெல்லாம் சத்தியமா பிச்சைதான் எடுப்பாங்க. ஒரு வழி இல்லை, கொடூரமா இருக்கும் கேட்டா. அப்ப ஏதோ தப்பிச்சிட்டானுங்க உண்மையில, ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல. இந்த வாட்டி இறப்பு விகிதம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ப்ரோ. அதாவது எஃபெக்ட் ஆகுறாங்க. இல்ல இப்ப வைக்கிற விலைவாசிகளாம் கண்டிப்பா மாட்டிப்பாங்க. ஆல்ரெடி இவங்க லாக்டவுன் போடாமலே நம்மள பிச்சை எடுக்கதான் விட்டாங்க. இல்ல லாக்டவுன்ல போட்டா அவ்வளவுதான். இல்ல கொரோனா வந்து செத்தாலும் பரவாயில்லன்னு அவனுக்கு போயிடுவானு. எனக்கெல்லாம் அம்மா உணவு தான் ப்ரோ சோறு போட்டுச்சு. ஐடில இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல எவனுமே கை கொடுக்கல. அம்மா உணவு தான் சோறு போட்டுச்சு. இது எப்படின்னா இருக்கும்போது அங்க திட்டுறது, போன பிறகு இது பண்றது. ஆனா எல்லாத்த விட இவனுங்க ஆட்சி இருக்கிறதுல கேவலமா இருக்கு. அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க ப்ரோ. பெருசா உடலுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது. விடுங்கப்பா, கொரோனா எல்லாம் பத்தி பேசிட்டாலே சரி, அது வேற நீ ஏன் தப்பி பயமுறுத்துறீங்க? அத சொன்னா எனக்கு இதுதான் ப்ரோ ஞாபகம் வருது. 5250, சரி 2500 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்குது 1500. அதான் ப்ரோ எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு என்ன ப்ரோ, நீங்க கப்பல் போயிடுவீங்க. ஷிப்ல கொரோனா வரும், கொரோனா அந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்கு. ஒரு கேப்டன் ஒருத்தர் சேர்த்துட்டாரு. இல்ல சானிடைஸ் பண்ணி தானே உள்ள அனுப்புவாங்க, இல்ல அங்க எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்தாலும் போர்ட்டு அந்த இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, கார்கோ ஆபரேஷன்ல கார்கோ வந்து பிரச்சனை பண்ணாங்க. எப்படி பத்திட்டு வந்துடும். கார்கோ ஷிப் அப்புறம் அலெக்ஸ், நம்ம நிக்கில எழுதி இருக்கீங்க உயிரோட இருப்பா, இவன் நல்லா நல்லா இல்ல விதியன்னு போனா உண்மையிலே சாவு எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நம்மளே வந்துட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா நம்மளே நம்ம உயிரை நினைக்கூடாது, புரியுது? இப்போ நீங்க அதிகமா தம் அடிக்கிறன்னு கேட்டு பாருங்க, நம்ம கை எப்ப செத்தா என்ன அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிதான் பேசுவாங்க. ஆனா அவன் கையிலேயே அவன் சாவுக்குதுன்றது அது அவனுக்கு அப்புறம் தான் தெரியும். அலெக்ஸ் ப்ரோ இப்பதான் ஷிஃப்ட் முடிஞ்சு வந்தேன். இதோ நைட் ஷிஃப்ட் போறதும் ஒரு சாவுதான். இந்த ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் இப்பயே முடியுது. இல்ல 4:15 ஆரம்பிச்சு இது 12:45 முடியுது. புது ஃபார்மேட் இல்ல, பைக்கா இல்ல எப்படி இந்த நேரத்துல பஸ்? எப்படி கம்பெனி பஸ் தான். ஓ கம்பெனிக்காரனே புடிச்சுன்னு புடிதா விக்னேஸ்வர எலி பிடிக்கிற மாதிரி புடிச்சுன்னு போய் இறக்கி விட்டுறானுங்க. ஸ்டாப் வந்து நல்லா ஹைவேல இருக்கு.
இல்லப்பா பிரணவ் பஸ் ஸ்டாப்ல பிரணவ் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துப்பா இந்த வடிவேலு சத்யராஜ் கிரிக்கெட் விளையாட ஆழ்த்திடுவோம். மச்சான் ஆளு ஒருத்த சிக்கிட்டான்டா. அதான் நான் போடுற கரெக்டா பால் அடிக்கிறியா போட்டுரு. நான் அடுத்த வாரம் எனக்கு டே ஷிஃப்ட். கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. இவ்வளவு நேரம் கமலை பத்தி பேசிட்டு இருந்தேன்டா. அப்படிங்களா? ஆனா நான் இல்ல 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 பிரணவ் நீ வரல இன்னைக்கு. கமல ஒரு பாசிட்டிவிட்டியில ஏத்திட்டாங்க. என்னது? நல்லா பல்ட்டி அடிக்கிறாரு. இல்ல அது உண்மைதானே. அதான் கன்னடா வந்து தமிழ்ல இருந்து தானே வந்துச்சு. அதான் இல்ல விக்னேஷ் ப்ரோ, ஆனா இந்த விஷயத்துல கமலுக்கு செம பாசிட்டிவிட்டி. உண்மை ப்ரோ, பாசிட்டிவ்ல உண்மை தானே. பாசிட்டிவ் நெகட்டிவ்ல முதல்ல கனடாலாம் யாருமே இப்ப நீ நிறைய ஓவர்சீஸ்ல நிறைய பேர் நீ அந்த மாதிரி கேட்டுக்கு பாத்துருப்ப. சில பேர் சான்ஸ்கிரிட்னு சொல்லுவானுங்க, ஆனா அவனுங்களே எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு தான் தமிழ்னு வந்துட்டு அது ஆன்சர் தமிழ்ன்றது சொல்லுவானுங்க. யாருமே வந்துட்டு அதாவது டிபேட் லிஸ்ட்ல கூட கனடான்ற அந்த கனடிய லாங்குவேஜ் வந்துட்டு எடுத்துக்கவே இல்லை. இத்தனைக்கும் இவங்க பாப்புலேஷனும் கம்மி தான். சும்மாடா அது அவனுங்க இப்ப இதுல ஹைலைட் என்னன்னா, அவனுங்க எஜுகேஷன் இதுல வந்துட்டு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் சொல்லி வளர்த்துருக்கணும். அவனுங்க என்னன்னா அதான் என்னத்த சொல்லி வளர்த்தானுங்கன்னே தெரியல. மொழி வெறி புச்சவங்க இருக்காங்களே. அதனாலதானே பிரிச்சுக்கிட்டு போனாங்க. பிரிச்சுக்கிட்டு போனதுக்கு காரணமே என்ன? அதுக்காக தான். நீ கூகுள்ல கூட போய் போட்டு பாரு, சான்ஸ்கிரிட்டை விட ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தான் தமிழ்ன்றது அவ்வளவு ப்ரூஃப் இருக்கு. அலெக்ஸ் ப்ரோ, பிறந்த நாள் நாளைக்கு வர வேண்டிய விஷயத்துல ஒரு சோகம். தமிழ் கோயில் போறேன்னு சொன்னல, அது போக முடியல. எங்க பாட்டி ஒருத்தங்க இறந்துட்டாங்க. ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல அதை அங்கீகரிச்சிருக்காங்க ப்ரோ, உலக தொன்மையான மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி. பாட்டி வயசு என்ன? 82. உர்றா இதெல்லாம் நல்ல சாவுதான். அதுவும் என்னன்னா எங்க அப்பாவோட பங்காளி. இல்ல எப்படியா இருந்தாங்கன்னு கேட்டேன். வயசாயிதான் ப்ரோ. இல்ல என் பாட்டெல்லாம் பாத்ரூம் வலி விட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். வலியில சர்ஜரியில தான் இருந்தாங்க, ஆனா அப்படியே இறந்துட்டாங்க. அப்படியே டிராப் ஆயிடுச்சு அந்த இப்ப நானு. உண்மையில நீ எல்லாம் யோசிச்சு பாரு, 82 வயசுல வயசாயிட்டு நீ வந்துட்டு இவ்வளவு படுக்கையில தூங்கும் போது சாகிறதெல்லாம் வரண்டா அது. அதெல்லாம் வரம். இப்ப நம்மளுக்கே ஏத்துக்க, இப்ப நம்ம சாவு எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி சாவா இருந்தாதான் உனக்கு நல்ல சாவே அதான்டா. நீ வேற எந்த சாவா இருந்தாலும் அது கொடூரமா இருக்கும். மாமா ஒருத்தவங்களுக்கு ப்ரோ 1 மாசம் பெட்லயே இருந்து இறந்தாங்க. அது எப்படி எங்க மாமா எப்படி இருந்தாங்கன்னா, நீ யோசிச்சு வரல நீ